السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காமிலான ஷேഖുமார்கள் அவுலியாக்களுடைய குலாம்களாக நம்மை ஆக்கி வைத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அம்னு அமானோடு பாதுகாப்போடு உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் நமக்கு தௌஃபீக் செய்தானே, அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். 2-3 நாட்களுக்கு முன்னால் ஈரானில் போடப்பட்ட குண்டு ஒரு ஸ்கூலில் போட்டாங்க. 160 பள்ளி மாணவிகள், எல்லாம் சின்ன குழந்தைங்க, எல்கேஜி யூகேஜி எலிமெண்ட்ரி ஸ்கூல், அவ்வளோ பேருமே அங்கனே மூத்து, ஒருத்தரும் பொழைக்கல. அந்த 160 பேருடைய ஜனாசாவும் ஒன்றாக இன்றைக்கு அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஒரே ஜனாசா ஊர்வலமாக ஒன்றா தொழு வச்சு. அந்த குழந்தைகள், அந்த தாய்மாரோட நிலை எப்படி இருக்கும்? அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானா. இப்போ அம்னு அமான் பாதுகாவல் என்பது எவ்வளோ அல்லாஹ் கொடுக்குற மாபெரும் அருள், அல்லாஹ் கொடுக்குற நேமத்து. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அருளை கேட்டுகிட்டே இருக்கணும். அல்லாஹும்ம அஹில்லஹு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிறை பிறக்கிற பொழுதும், ஒவ்வொரு மாதம் பிறை பிறக்கிற பொழுதும் அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம். யா அல்லாஹ், அம்னோடு, எதிரிகள் மீதுடைய பாதுகாவலோடு, எந்த விதமான ஆபத்துகள் இல்லாமல், அம் வல் அமான் வல் ஈமானோடு, சலாமத்தோடு, இஸ்லாத்தோடு இந்த பிறையை எங்களுக்கு நீ ஆக்கி வைப்பாயாக என்று அல்லாஹ் இடத்திலே துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எல்லா முஸ்லிம்கள் முஃமின்களுக்கும் அல்லாஹ் அம்னு அமான நசீபாக்குவானாக. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எவ்வளோ இனிமையாக உட்காந்து ஜாலியாக ஏசி போட்டு ஃபேன் போட்டு அமைதியாக உட்காந்து அல்லாஹ் பற்றி பேச கேட்குறோம். நம்ம அல்லாஹ்வுக்கு ஒரு சுக்ர் செய்யணும். இன்று முழுதும் ஒரு சிந்தனை எனக்கு வந்துட்டு இருந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஷேഖுமாருடைய பிச்சையில் அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் அல்லாஹ்வுடைய ஜாத் சிஃபாத்தை பற்றியும் பேசக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கிட்டான். எவ்வளோ பெரிய நேமத்து! ஏன்னா உலகிலே எல்லாவற்றை பற்றியும் பேசுகிறார்கள். ரமலான் மாதம் எல்லா உலமாக்களும் பயன் செய்கிறாங்க, எல்லா பள்ளிகள்லையும் பயன் நடக்குது. ஆனால் அல்லாஹை பற்றி, அல்லாஹின் ஜாத் சிஃபாத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் ரொம்ப கம்மி தான். ஜி அகாமாத்தை இலாஹியாவை பேசுகிறாங்க. தொழுகையின் சட்டங்கள், நோன்பின் சட்டங்கள், ஜி ஒரு பக்கம் அப்படி ஜகாத்தின் சட்டங்கள், ஹஜ்ஜின் சட்டங்கள், இது அஹ்காமாத்தை இலாஹியா. அல் இல்மு பி அஹ்காமில்லா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹுடைய அஹ்காம்களை பற்றி சட்டம். அல் இல்மு பி அஹ்காமில்லா, அல்லாஹ்வுடைய ஹுக்குமுகள் சட்டங்களை பற்றி.
தொழுகை நோன்பு எல்லாம் வணக்க வழிபாடுகள் தானம்மா. இந்த வணக்க வழிபாடுகளும் இவைகளும் மஹ்லூக் தான். தொழுகை மஹ்லூக் தானே, நோன்பு ஜகாத்து நாம் செய்யக்கூடிய எல்லா அமலுமே மஹ்லூக் தான். அல்லாஹ் ஹலகக்கும் வமா தஅமலூன், நம்ம அமலும் மஹ்லூக் தான். அப்ப தொழுகையை பற்றி ஒருத்தர் பேசுறாருன்னா மஹ்லூக் பற்றி தான் பேசுறாரு. நோன்பை பற்றி பேசுகிறார், மஹ்லூக் பற்றி தான் பேசுறாரு. இப்படி ஒரு பக்கம். அதில் ஒரு இன்பம் காணுகிறார்கள். ஃபஸாயிலு ஸலாத், தொழுகையின் சிறப்பு, நோன்பின் சிறப்பு, ஹஜ்ஜின் சிறப்பு, ஜகாத்தின் சிறப்பு. நல்லா யோசிங்க. இந்த சிறப்புலாம் எது வரைக்கும் இருக்கும்? கபருக்கு போகிற வரைக்கும் தான். மூத்தா போன படி தொழுகையின் சிறப்பை பற்றி அங்கே பேச முடியுமா? மஹ்ஷரில் பேச முடியுமா? நோன்பின் சிறப்பு, ஹஜ்ஜின் சிறப்பு. சொர்க்கத்தில் போய் உட்காந்து தொழுகையின் சிறப்பை பற்றி நீங்கள் பயன் செய்யப்பா, ஹஜ்ஜின் சிறப்பை பற்றி பயன் செய்யப்பா, சொல்ல முடியுமா? தொழுகையின் சிறப்பு, நோன்பின் சிறப்பு அங்கே வேலை இருக்கா? இல்லை. ஜி மௌலா பற்றி சொல்லுப்பா, லா இலாஹ இல்லல்லாஹ் பேசுப்பா. நீ லா இலாஹ இல்லல்லாஹ் பேசுப்பான்னா மணிக்கணக்கில் பேசலாம். அங்கே இந்த சொர்க்கத்துடைய ஆப்பில் இருந்து நம் தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. சொர்க்கத்துடைய மாதுளை இருந்து நம்ம தேவையை பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. இந்த மாட மாளிகையில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. இந்த ஹூர்லீன்கள்ல காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. தேனாறு பாலாற்றில் காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. இல்லாடு உஜூத கொண்டு தான் போய் தேனாரும் ஓடுது, பாலாரும் ஓடுது. நீ அதாங்க பயன் செய்யலாம். உஜூது சிஃபாத் அஃபால் ஆசாருடைய இல்ம், இல்மே லா இலாஹ இல்லல்லாஹ் அங்கேயும் முடிவடையாது. புது புது தஜல்லியா வந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய உலூஹியத்து இன்ஃபினிட்டி, அதுக்கு முடிவே இல்லை. அல்லாஹ்வுடைய உலூஹியத்துக்கு முடிவே இல்லை பை. அல்லாஹ் தேவையை பூர்த்தி செய்யறானே அதுக்கு முடிவே இல்லை. அதனால இல்மே உலூஹியத்துக்கும் முடிவு இல்லை. மற்ற எல்லா இல்மும் நின்றுடும். இல்மு சலாத் போயிடும், இல்மு ஜகாத், இல்முல் இபாதா, இல்முல் முஆமலாத், முஆஷராத் எல்லாம், அஹ்லாக், இல்முல் அஹ்லாக் எல்லாமே சொர்க்கத்தோட முடிஞ்சு, துனியாவோட முடிஞ்சு. அங்க போய் அந்த பயான் பேச முடியுமா? தொழுகையின் சிறப்பு, நோன்பின் சிறப்பு பேச முடியாது. எப்படி வியாபாரம் செய்வது, வட்டியின் தன்மை என்ன, வட்டி வாங்கலாமா கூடாதா, சொர்க்கத்தில் போய் பேசலாமா? எப்படி வட்டி வாங்கக்கூடாது பேச முடியுமா? முஆமலாத், முஆஷராத், கணவன் மனைவி நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, ஊர்ல அடிக்கூடாதுங்க, அன்பா பாசமா நடந்துக்கணும், மனைவி கிட்ட வந்து அன்பாக நடந்துக்கணும், ஊர்ல திட்டக்கூடாது. அப்படி அங்கே பேச முடியாது. தேவையாங்க நொக்கி விடுவோம் 4 பேர் சேர்ந்து. அந்த பேச்சுக்கே இடம் இல்லைங்க. ஊர்ல இருக்க மகர் கொடுத்தியா நீ? முதல்ல மனைவி நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, பிள்ளை நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, தாய் தந்தையை எப்படி கதம் போல் செய்யணும், அவங்க நடந்து கொள்ளக்கூடிய முறை என்ன, அதை பற்றி அங்கே பேசணுமா? அது பேச்சு அங்கே கிடையாது. முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக் எல்லாம் ஒருத்தர் தவாதுவா நடந்துக்கணும். யாரும் கிபுர் கூடாது, பெருமை அடையக்கூடாது, யாரும் பொறாமை கொள்ளக்கூடாது, யாரு மேலேயும் ஹசது, ஹிட்டுது, குரோதம், விரோதம் கூடாது. சொர்க்கத்துக்கு போகணும்னு இந்த கெட்ட குணங்கள்லாம் அல்ல தானா எடுத்துருவோம். கல்வி وَنَزَعْنَا مَا فِي قُلُوبِهِمْ مِنْ غِلٍّ إِخْوَانًا. சொர்க்கத்துக்கு போகணும்னா மனக்கசப்பு இருக்கும் பாத்துங்க, அதையும் அல்லாஹ் தஆலா நீக்கிடுவாங்க. ஏன்னா அல் காத்திலும் மக்தூலும் சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹு கொலை செய்தவர்கள் யாருங்க? வஹஷி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் அவங்க பின்னாடி சஹாபி ஆயிட்டாங்க. இப்ப 2 பேருமே சொர்க்கத்தில் இருப்பாங்க. அப்ப அங்க போய் நீதானே என்ன குன்ன பழி வாங்காம விட மாட்டோம், ஒரு குத்து கத்தியில குத்துறமா இல்ல பாரு, அப்படியா? ஹம்ஸால பேசுவாங்க, கட்டி அணைச்சுக்குவாங்க. வஹஷி உங்க துஹா பர்கத்துல நல்லா எனக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஹம்ஸா ரலியல்லாஹு வஹஷியை கட்டி அணைச்சுக்குவாங்க, அவங்க கட்டி அணைச்சுக்குவாங்க. அவங்க ஏதோ மாஃப் செஞ்சுங்க, ஏதோ நீங்க வேற, நீங்க செஞ்ச அந்த அற்புதமான ஒரு கொலையின் காரணமாக நான் எனக்கு உயர்ந்த சய்யிது ஷுஹதான்ற பேர் அல்லாஹ் கொடுத்தாங்க. எவ்வளவு பேர் அந்தஸ்தை கொடுத்துட்டான் அல்லாஹ் எனக்கு. இவங்க அவங்கள கட்டி அணைச்சுக்குவாங்க, இவங்க மானா கட்டிச்சுக்குவாங்க. இவங்க இந்த பகை உணர்வு கல்வில இருக்காது. இங்க அலி நாயகம் முஆவியா நாயகம் சண்டை போட்டுக்கிட்டாங்க, ஹக்குக்கா சண்டை போட்டாங்க. அங்க போனா ஒரு தட்டில் சோறு திம்பாங்க, சண்டை போட்டுக்குவாங்களா? இருக்காது. அங்க போய் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லாருடைய கல்பில் உண்டான மனக்கசப்புகளையும் அல்லாஹ் தஆலா நீக்கிடுவான் கல்போடு. இங்க யாரெல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு சண்டை போட்டுட்டீங்களோ
அல்லாஹ் ஹக்குக்கா சண்டை இருந்து சொர்க்கத்துக்கு போயிட்டா அல்லாஹ் மன்னிச்சு கருணை காட்டிட்டா அங்க அந்த பகை உணர்வு இருக்காது. சுப்ஹானல்லாஹ். மூஞ்சி திருப்பிட்டு உட்கார மாட்டாங்க அங்க. வாஹ். அந்த அல்லாஹ் அந்த பகை ஒன்று கல் போட்டு எடுத்துருவான். சுப்ஹானல்லாஹ். அப்ப முஆஷராத் அஹ்லாக்குடைய இல்மும் அங்க தேவையில்லை. அங்க பேசப்படக்கூடிய ஒரே இல்மு என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். இது அங்க படிக்கலாம். மேரி ஃபனா ஹை பகா லா இலாஹ இல்லல்லாஹ், ஏ முஜ்மே நூர் खुदा லா இலாஹ இல்லல்லாஹ். இது அங்க இருக்கும் சொர்க்கத்துல. என்ன பை? அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அங்க கொடுப்பான் நமக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா. அங்க நாம இப்ப ஷேഖமார் வாயில கேட்டோம், அங்க அன்பியாக்கள் வாயால கேட்போம் இன்ஷா அல்லாஹ். கௌசுல் நாயம் பயான் செய்வாங்க, அஜிபி நாய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவாயால் நாம் கேட்கலாம். லவ் அன்னக்கும் தல்லைத்தும் பிஹப்லின் இலல் அர்லி சுஃப்லா லஹபித அலல்லாஹ். அப்படி ரசூலுல்லாஹ் நேரடியா சொல்லுவாங்க நம்மகிட்ட இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஒரு கயிற்றிலே வாளியை கட்டி பூமிக்கு பாதாளத்திலே போட்டால் அல்லாஹ் மேல தான் உலகோன்றும். அங்க போய் உட்கார்ந்து மறுக்க முடியுமா? அது எப்படிங்க? ஹாதிஸ்ல கதீம் வருவான், சொர்க்கத்துல முன்னாடியே இருப்பான்ல. நமக்கு நசீபாக்குவான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவான் இன்ஷா அல்லாஹ் தஆலா, இன்ஷா அல்லாஹ் தஆலா. ஜி, அப்ப இந்த இல்ம் இருக்குங்களே, இது முடிவற்ற இல்ம். இந்த இல்ம் லா இலாஹ இல்லல்லாஹ் இல்மு அலல் இல்மு. இதே அல்லாஹ் ஜல்ல ஷானுல்ல பேசவும் கேட்கவும் சில பேருக்கு அல்லாஹ் நசீபாக்குறான், எல்லாருக்கும் இந்த நசீபு கொடுக்கறது இல்லை. குல்லு ஹிஸ்மின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். ஒவ்வொருத்தரும் அவரவர்கள் என்ன பேசும். ஒரு ஹஜ்ரத் ஜின்களை பத்தி பயான் செய்றார். ஜின்கள் இத்தனை பேர் இருக்கு, அந்த ஜின்னுக்கு பேரு, இந்த ஜின்னுக்கு பேரு, எல்லாம் ரசிச்சு கேட்குறாங்க. அவங்க மௌது என்னங்க எடுத்துக்கிட்ட தலைப்புனா ஜின்னு. ஒரு ஹஜ்ரத் பார்த்தா டெய்லி ஒரு இஃப்திலாஃபாத்துகள் பேசுறாங்க. விரல் ஆட்டுவதை பற்றி மார்க்க சட்டம் என்ன? ஆட்டலாமா ஆட்டக்கூடாதா? எப்படி ஆட்டணும்? விரல கை இங்க கட்டணுமா அங்க கட்டணுமா? கை இங்க கட்டணுமா மேல கட்டணுமா கீழே கட்டணுமா? தொப்புளுக்கு மேல கட்டணுமா தொப்புள் வச்சு கட்டணுமா? இந்த உள்ளங்கை இங்கே படணுமா இங்கே படணுமா? இந்த இஃப்திலாஃபாத் ஹதீஸ்க்கு நிறைய கிடக்கு. என்னைக்கு பேசி முடிக்கிறது? தொழுகையை ஆரம்பிச்சு முடிக்கிறதுக்குள்ளே 280 மசாயில்கள்ல ஹனஃபி ஷாஃபி இஃப்திலாஃபாத்துகள் இருக்கு. தொழுகை தக்பீர் கட்டி முடிச்சு சலாம் கொடுக்குற வரைக்கும் அவ்வளவு இஃப்திலாஃபாத்துகள் இருக்கு. தொப்பி போடணுமா போடக்கூடாதா? தொப்பி எங்க போடணும்? தொப்பி எவ்வளவு பெருசு போடணும்? பெருமாள் எவ்வளவு பெருசு போட்டாங்க? ஜிப்பா எவ்வளவு பெருசு போட்டாங்க? சட்டை கை எங்க இருக்கணும்? இங்க இருக்கணுமா இங்க இருக்கணுமா? சட்டை கை இல்லாம சட்டை போட்டு தொழுலாமா? எங்கெங்கயோ போய் நிக்குது. சில பேருடைய மௌது அது. அல்லாஹ் ஜல்ல ஷானு ஷேഖமாருடைய பிச்சை நம்ம மௌது எதுங்க? மௌலாய் மௌலா. அல்லாஹே அல்லாஹ், அவனை பத்தியே பேசு. இங்க பேசுபவனும் பேசப்படுபவனும் பேசப்படும் பொருளும் அவனே தான். வா 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 ஜி, இது சொல்றாங்க. இமாமத் மே खिताबत में या तालीमो तअल्लुम में, इमामत में खिताबत में या तालीमो तअल्लुम में एक यकीनन मुक़तदी और मुक़तदा अल्लाह. இமாமத் செஞ்சாலும் சரி, இமாமத் மே खिताबत में இமாமத் செஞ்சாலும் முக்ததி அவன் தான், முக்ததாவும் அவன் தான். நீ அவனையே பாரு. இமாமத் எப்படி செய்யணுங்க? தன்னை விற்று விட்டவன் தான் இமாமா நிக்கணும். இங்க இமாம் என்று இமாம்னா பள்ளிவாசல மோசினா இமாம் இருக்காரு, அவ்வளோ இல்லை. யார் தன்னை விற்று விட்டாரோ அவர் தான் இமாம். அவர் தான் இமாம் நாஸ். மக்களுக்கு நேரு வழி காட்டக்கூடிய அவுலியாக்களுக்கு தான் இமாம்னு பேர். இமாமத் மீ குனந்த் ஷக்ஸே जो खुदरा खुद नमीदानम खुद नमीदानत. अमीर नहम படிக்கிறாங்க. இமாமத் மீ குனந்த் ஷக்ஸே जो खुदरा खुद नमीदानत. இமாமத் அந்த மனிதன் தான் செய்ய வேண்டும். யார் ஒரு நேரம் கூட தன்னை தான் பார்த்திருக்க மாட்டாரே அவர்தான். இமாமத் ஃபார்சிலும்
मी कुनंद शख्से के खुदरा खुद नमीदानद इमामे आमियां दीगर इमामे आरिफां दीगर इमामत मी कुनंद शख्से के खुदरा खुद नमीदानद ஒருபோதும் தன்னை பார்க்கவில்லையே அவர் தான் இமாமா இருக்க தகுதிட்டாங்க ஜி இமாமே ஆமியான் தீகர் இமாமே ஆரிஃபான் தீகர் தன்னை முற்றிலும் நகர்த்தியவர் தான் இமாம செய்யறதுட்டாங்க அவங்கள தான் அல்லாஹ் இமாமாக ஆக்குறான் இமாம்னா என்ன பையங்க காமிலான ஷேഖமார் தான் இமாம்னு பேர் கியாமத்தினால அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவரையும் அவருடைய இமாம்களோடு தான் அல்லாஹ் அழைச்சிட்டு வருவானா யௌம யதி யௌம நதுஉ குல்லு உனாஸின் பிஇமாமிஹிம் தான் இருந்தா என்ன தான் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இமாம்னு சொல்றது வமினன் நாஸி மை யஷ்ரி நஃப்ஸஹு மக்களில் சிலர் இப்படி இருப்பார்கள் தன்னையே விற்று விடுவார்கள் தன் நஃப்ஸையே சுத்தமா வித்துருவாங்க மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்தாத்தில்லாஹ் அல்லாஹ்வுடைய ரிதாவை தேடி தான் சுத்தமா தன்னை இல்லாமல் ஆக்கிடுவாங்க எதுகாய்த்து வமினன் நாஸி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகா மர்தாத்தில்லாஹ் அல்லாஹ்ட்ட தன்னை முற்றிலும் சரணாகதி ஆகிடுவாங்க நீயே வச்சு நான் இல்லை இங்கே இருப்பதெல்லாம் தன்னை சுத்தமா இல்லாமக்கி தன் ஜிஸ்மு கல்பு ரூஹ அவன்கிட்ட அர்ப்பணமாக்கிடுவாங்க மை யஷ்ரி நஃப்ஸஹு தன் நஃப்ஸை அல்லாஹ் இடத்திலே ஒப்படைத்து விடுவார்கள் விட்டு விடுவார்கள் அல்லாஹ் இடத்துல மினன் நாசி மக்கள் இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க மை யஷ்ரி நஃப்ஸஹு தன் நஃப்ஸை அல்லாஹ் இடத்திலே முற்றிலும் சரணாகதி இல்லாமல் ஆகிடுவாங்க தான் காணா போயிடுவாங்க எப்படி எதனால இப்திகா மர்தாத்தில்லாஹ் அல்லாஹ்வுடைய ரிதாவை தாடியவர்கள் தான் இருந்தா எப்படி அல்லாஹ் ரிதா வரும் நான் இருந்தா எப்படி அல்லாஹ் நான் அல்லாஹ் இருக்கிறான் நானும் இருக்கிறான்டா அல்லாஹ் மௌஜூது நானும் மௌஜூது ஷிர்காச்சே ஷிர்க் அல்லாஹ் பொருந்தி கொள்றது இல்லையே அதனால அல்லாஹ்வுடைய பொருத்தம் வராதங்க அதனால தான் இல்லைன்னு முற்றிலும் தன்னை நவுத்திடுறான் இப்திகா மர்தா அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க என்னவோ செஞ்சுக்கணும் இப்ப அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டோம் இப்ப அல்லாஹ் தஆலா போட்டு புரட்டி எடுப்பானா அப்படி வல்லாஹு ரഊஃபும் பில்லாஹ் அல்லாஹ் அந்த அடியார் மீது ரொம்ப கருணை மிக்கவன் பாசம் மிக்கவன் ரஹீம்னா கருணைன்னு சொல்றது ரഊஃப்னா பாசத்துக்கு சொல்றது தாய் பாசம் தந்தை பாசம் பிள்ளை பாசம் அந்த மாதிரி பாசம் மிக்கவன் அல்லாஹ் ஜல்லஷானு தாய் பாசம் ஏன் தாயிடம் இருந்தானே பிரிஞ்சு வந்தாங்க தாய் எவ்வளவு இருக்க மாட்டாங்க ஜமியா மினுஹு நாம எல்லாம் அவன் இருந்தா வந்தோம் அப்ப அல்லாஹ் எப்படி இருப்பா எவ்வளவு கருணை காட்டுவான் நம்ம மேல அந்த பாசம் உண்டு கருணை ஒன்று கருணை யார் மேலையும் செய்யலாம் இப்ப தெருவில் போற நாய் மேலையும் தெருவில் போற மாட்டு மேலையும் ஆட்டு மேலையும் கருணை புரியலாம் பாசம் சொல்லுங்க அது யாருன்னா தன்னிடமிருந்து வந்தவங்க மேல இருக்கும் தஞ்சிசு அது பேரு பாசங்கிறது தந்தை பாசம் தாய் பாசம் பிள்ளை பாசம் சொல்றோம் பார்த்தீங்களா இப்ப நாம எல்லாம் எங்க இருந்து வந்தோம் மௌலாட்ட இருந்து வந்தோம் ஜமீ அம்மினு எல்லாமே அவன் இருந்தா வந்தது அதனால வல்லாஹு ரഊஃப் பில் இபாத் இந்த அடியார்கள் அல்லாஹ் தஆலா மாபெரும் கருணையே உருவானவனா இருக்கிறான் கருணை மிக்கவனா இருக்கான் அல்லாஹ் ஜல்லஷானு தெரிஞ்சுங்களா அல்லாஹ் தஆலா பாசமே பாசம் பொழியக்கூடியவனா இருக்கான் கலக்து பி யதையல தன் கையால படைச்சேன்டான் அல்லாஹ் ஜல்லஷானு அதனால அந்த பாசம் இருக்குதானே செய்ய அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனை சொன்னாங்களே யார ஹாரூன கோபத்தை சொல்லினாங்க புடினாங்க உள்ள போயிட்டு காலை பிடிச்சிக்கிச்சு காலை பிடிச்சி புடி ஒவ்வொரு இன்ச்சா பிடிக்குது ஹாரூனுடைய காலை பிடிக்குதுமா ஹாரூன் விளங்கிட்டான் ஆஹா இனி நம்ம தப்பிக்க முடியாது காலை எடுத்து பார்த்தா வரல உள்ள போயிட்டே இருக்கு கெஞ்ச ஆரம்பிச்சான் மூசா ஏதோ தெரியாதனமா ஒரு ஆசையில செஞ்சுட்டேன் மன்னிச்சுங்க கர்வத்தில் ஏதோ செஞ்சுட்டேன் மன்னிச்சுங்க மூசா நான் இனி செய்ய மாட்டேன் எல்லா சொத்துக்களையும் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் நீங்களே வச்சு நீ அல்லாவுக்கா விட்டுரும் கெஞ்சுன்னு கெஞ்சான் அவன் கோபம் அடங்கவே இல்லை பிடிச்சி இடுப்பு வரைக்கும் வந்துருச்சு நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு கழுத்து வரைக்கும் வந்துச்சு கடைசியா கெஞ்சறான் வாய் மூட போகுது அப்பயும் கெஞ்சறான் மூசா நீ எங்களுடைய செச்சா மகன் நீ மூசா இவ்வளவு கெஞ்சிட்டு 60 தடவை சொன்னாங்களாம் புடின்னு கோபம் அடங்கவே இல்லை வாய்க்கிட்டு வந்துச்சு கடைசியா கெஞ்சுறான் மூசா செச்சா மகன் அந்த ஒரு உறவுக்காவடியா விட்டுருங்க மூசா என்னையன்னு கெஞ்சுறான் அழுகுறான் கதறான் புடி மூக்கு மூடிச்சு
கண்ணால் கெஞ்சுறான். கடைசியாக உள்ள அமுக்கிட்டான். அமுக்கி முடிச்சுன்னு கோவம் அடங்குச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம். கடைசியாக அல்லாஹ் கேட்டானா, மூசா முடிஞ்சா? அமுத்தி உள்ள அமுத்திட்டேன்ல, உன் எதிரி அல்லாஹ் அழிச்சிட்டேன் ரப்பே அப்படிங்கிற மாதிரி. 60 தடவை கெஞ்சானே, உங்களுக்கு இறக்கமே வரலையா? அவங்க சன்னாயிட்டாங்க. என்ன ரப்பே இத்தனை கெஞ்சுறானே, மூசா 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 மூசான்னு 60 வாட்டி கெஞ்சுறானே, கொஞ்சம் கூட உன் மனசுல இறக்கம் வரலையா? அவன் ஒரே ஒரு வாட்டி மூசாவுடைய ரப்பேன்னு சொல்லியிருந்தான், மொத்தத்தையும் வெளியே கொண்டு இருப்பேன். மூசா ஒரு வாட்டி சொல்லியிருந்தான், யார் ரப்பே மூசா அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லியிருந்தான், வெளியே கொண்டு இருப்பேன். உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க படிச்சிருந்தால என் கையால படிச்சேன். யார் அது? என் கையால படிச்சேன். உங்களுக்கு என்ன தெரியும் அருமைன்ட்டான். அன்னையிலிருந்து மூசா யார்ட்டையும் பேசுறதே இல்லை, வாய் முடிக்கிட்டோம். யாரு? நடுநடுங்கி போயிட்டாங்க. அல்லாஹுடைய ரவுஃபியத், அல்லாஹுடைய ரஹ்மானியத்தை நினைச்சு நடுநடுங்கி போயிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஜலாலியத்துலாம் ஒரு பக்கம் போயிடுச்சு, எல்லாம் காணாம போயிடுச்சு. இப்படிப்பட்ட கருணையா? அப்ப அல்லாஹ் தஆலா 1000 குற்றவாளிகள் நீ மன்னிச்சாலும் அல்லாஹ் தஆலா ஏன் கேட்க மாட்டாங்க? மன்னிச்சு கருணையாலும் அல்லாஹ் ஜல்லஷான். நீ மன்னிக்காம விட்டதான் கேட்கறான் அல்லாஹ் ஜல்லஷான். எப்படி மன்னிக்காம விட்டாரு? எப்படி அவர் கருணை மனசு வேதனை படுத்துறேன். கருணை கடலாகி அல்லாஹ் ஜல்லஷான். எப்படி மூசா கடைசியால சொன்னானா, அவர் நீ படிச்சிருந்தா தெரியும் உங்களுக்கு வருத்தம். என்னுடைய ஆள் ஜி, ஏன் நான் படித்தவன்ல ஜி. ஒருத்தன் ரவுடியா போயிட்டான், அதனால அம்மாவுக்கு தாய் பாசம் போயிடுமா? அவனை அடிச்சா, போலீஸ் அடிச்சா அம்மா யாரும் இல்லை, எல்லாம் சிரிச்சாலும் நல்லா வேணும் நல்லா வேணும் ஊரே சொன்னாலும் அம்மா அழுவாங்கல்ல. என் பையன் தான் 1000 ரவுடியா இருந்தாலும் என் பையன், நான் பெத்த பையன், நான் பெத்து வளர்த்த பையன். 1000 பெரிய கொலகாரனா இருந்தாலும் ஊரே அவனுக்காண்டி காரி துப்பினாலும் அம்மாவும் அத்தா அழுவாங்களா இல்லையா? பை நான் பெத்த பையன். இப்போ மூல ஏன் நான் படைச்ச வேண்டாம் அலஞ்சேலே பை ஒமினன் நாசிமை யஷ்ரி நஃப்ஸஹு. என்ன பை ஹதீஸ்? வா ஃபௌஹல்லாஹு மூசா. இதுங்கிறது முஸ்லிம் ஹாக்கிம்ல ஒரு ஹதீஸ். அது அப்துல்லாஹ் இப்ன் ஹர்ராஸ் அறிவிக்கிறாங்க. அந்த ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அக்ரஜஹு இப்னு அபி ஷைபா. ஃபௌஹல்லாஹு இலா மூசா யா மூசா சஅலக இபாதி வ தலர்ரஉ இலைக். உன்னை எவ்வளோ கெஞ்சினாங்க. ஃபலம் துஜிபு வ இஸ்ஸதி லவ் அன்னஹும் தஅவுதனி ல அஜப்தஹும். ஒரு நாடு என்னை கூப்பிட்டு நான் பதில் அளிச்சிருப்பேன். நான் அவங்க ஹதீஸ் ஒரு வாட்டை என்னை கூப்பிட்டு நான் பதில் சொல்லியிருப்பேன். அப்பே மூசா அப்படின்னு கூப்பிட்டு நான் பதில் சொல்லியிருப்பேன். வா அந்த இல்லைம்மா விளைஞ்சுங்களா மௌலா ஜல்லஷானு தாலாவுடைய ரவுஃபியத் இருக்கு, அல்லாஹ்வுடைய கருணை. நீ அல்லாஹ்ட்ட ஒன்னு ஒப்படைச்சு பார், கொடுத்து பார். அல்லாஹ் இடத்துல என்னதுன்னு உட்கார்ந்து இருக்கனால அல்லாஹ் ஜல்லஷான் வருத்தப்படுறாங்க. அல்லாஹ் ஜல்லஷானு தாலா அதன் மீது கோபப்படுறான். நீ அவனுதுன்னு அவன்கிட்ட சமர்ப்பிச்சது அல்லாஹ் இடத்துல கொடுத்துரு. அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாள் இரவு படுக்கும் போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், என் நஃப்ஸை நான் உன்னிடத்தை ஒப்படைச்சிட்டேன்லா, என் நஃப்ஸை நான் வந்து ஒப்படைச்சிட்டேன். ஜிஸ்மோ கல்பு ரூஹ், என் ஜிஸ்ம் உடல் என் நஃப்ஸு அத்தனையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சு நீ ஃப்ரீயா உட்காந்துருக்கலாம். உங்ககிட்ட ஒருத்தன் 1 லட்சம் காசு கொடுத்துருக்கான், பத்திரப்பா நைட்டு பத்திரமா வச்சிருப்பா, காலையில் வாங்கிக்கிறான். நைட்டு போகிறோம் இருக்குன்னு உட்காந்துருக்கணும். திருட்டு பயம் இருக்கு, எவன் உள்ள வருவான்னு தெரியாது, எவன் பிடிக்கிட்டு போவான்னு தெரியாது, பயத்து தான் இருக்கணும். இப்போ காசை கொண்டு போய் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா ஃப்ரீயா இருக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் ஒப்படைச்சிட்டேன்பா, இப்போ நான் ஃப்ரீ, சிறப்பா நல்லபடியா இருக்கேன். நான் வெறுங்கையா இருக்கிறேன். எப்படி வெறுங்கையா வந்து வெறுங்கையா இருக்கு. அந்த அமானியத்தை ஒப்படைச்சிட்டா காலையில 1 பைசா குறைஞ்சான்னு கேட்பானே, திரும்ப கொண்டு போய் ஒப்படைக்கிற வரைக்கும் மனசு துடிச்சிட்டு இருக்கும், பதச்சு போய் உட்காந்துருக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நைட்டு ஃப்ரீயா படுப்பா. யா அல்லாஹ், நீ இந்த நஃப்ஸை எதெல்லாம் என்கிட்ட கொடுத்து ஒன்ட்டே நான் ஒப்படைத்து விட்டேன். அமானிதத்தை முறைப்படி கொடுப்பவர்கிட்ட கொடுத்து ஒப்படைத்து விட்டேன். மனசை ஃப்ரீயாக்கி வச்சுக்கோ. இப்ப அவன் சாமானம் போயிருச்சு. உன் சாமானம் நீ பாத்துக்கிறப்ப உங்க ஜிஸ்ம அவன் சாமான் ரப்பே நீ பாத்துக்கிறப்ப நீ
நீ கொடுத்தது நீ பார்த்துக்க. இந்த கண்ணு நீ கொடுத்தது ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டாப்பா அதன் பொறுப்பு நம்மளை விட்டு நீங்கிட்டேன்னு வச்சுங்களேன். இப்ப அல்லாட்ட முறைப்படி கொடுத்துட்டோம்னு சொன்னா அதை எப்படி கொண்டு போனோமோ அவன் கொண்டு போய் சேர்த்துவான். நான் நம்மளது நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் நாமளே வச்சு பராமரிக்க வேண்டியிருக்காது. அவன்கிட்ட ஒப்படைச்ச எவன் உரியவனும் அவன்கிட்ட ஒப்படைச்சது. तेरा तुझको दे देने में क्या जाता है मेरा मेरा मुझ में कुछ भी नहीं है जो कुछ है सो तेरा. என்னுடையது என்று எதுவும் என்ன இல்லை, எதுவெல்லாம் இருக்கோ உன்னது. तेरा तुझको दे देने में क्या जाता है मेरा. உன்னுடையதை உன்கிட்ட ஒப்படைக்கிறனால எனக்கு என்ன போகுது, என்ன ஒண்ணும் போறது. तेरा तुझको दे देने में तू होता है मेरा. அல்லாஹ்வுடையது அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டா என்ன ஆயிரும், நமக்கு அவன் நமக்கு ஆயிரும். பை பெருமான சொல்ற படுக்கும்போது அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் இன்ன குலூபனா வ நவாசியனா வ ஜவாரிஹனா பியதிக. ரப்பே எங்களுடைய உள்ளங்களும் எங்களுடைய உச்சி குடுமியும் எங்களுடைய கண்ட்ரோல் முழு கண்ட்ரோலும் வ ஜவாரிஹனா எங்களுடைய உடல் உறுப்புகளும் உன் கையில் இருக்கிறது. ரப்பே லம் துமல்லிக்னா மின்ஹா ஷையா. அதிலிருந்து எதையும் நீ எங்களிடத்திலே கொடுக்கவே இல்லை ரப்பே. அது அமானித ரப்பே, நான் வச்சிருக்கிறேன் ஆனா உன் கையில இருக்கு. லம் துமல்லிக்னா மின்ஹா ஷையானா அது எங்க மில்க்ல இல்ல. கண்ணு என்னிடத்தில் இருக்கிறது, கண்ட்ரோல் அல்லாட்ட இருக்கு. காது என்றிருக்கு கண்ட்ரோல் அல்லாட்ட இருக்கு. கல்வி என்றிருக்கு கண்ட்ரோல் அல்லாட்ட இருக்கு. வா 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 சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எப்ப ஓட வைக்கிறானோ ஓட வைக்க, எப்ப நிப்பாட்டுறானோ நின்று போய். நீ தராவை தொழுது 4 ரக்காத் தொழுது திடீர்னு நெஞ்சில் இருந்துட்டு அழுத்துற மாதிரி ஒரு வலி வந்தோடனே, வலியில லைட்டா வந்தோடனே மனுஷன் என்ன பயப்பட்டு, என்னடா இது புதுசா வலி வருதே அப்படின்னு நினைச்சோன்னு ஒரு பயம் வரும்ல, வேர்த்து ஊத்துது பயத்துல. ஆஹா நெஞ்சு வலியும் வேர்வையும் சேர்ந்து வந்தா அது வேற ஏதாவது இருக்கும்போ அது ஒரு மனசுல லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. கல்பு நீ கொடுத்தது, ஜிஸ்மு நீ கொடுத்தது ரப்பே. அதுல என் கண்ட்ரோல் என்ன இருக்க இல்ல, எல்லாம் நீ கொடுத்த பிச்சை. லா இலாஹ இல்ல கை வச்சு பிஸ்மில்லா 3 வாட்டி ஓதி அஊது பி இஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு. அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்தை கொண்டும் அல்லாஹ்வுடைய குத்ரத்தை கொண்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். நான் எதை பயப்படுகிறேனோ எதை பெற்றுக்கொள்கிறேனோ அந்த வேதனையை விட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாவல் தேடுகிறேன். நான் பெருமான் அதை 7 வாட்டி ஊதிட்டு விட்டாச்சு. அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா கடைசி வரைக்கும் ஆஃபீஸ் சலாமத்தா கொடுப்பானா. கொடிய வியாதிகளை விட்டு அல்லாஹ் அனைவரையும் பாதுகாப்பானா. திடீர் மரணத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா. ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆகி லட்சக்கணக்கில் செலவு செய்து விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானா. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் பரஸி வல் ஜுதாமி வ மின் ஸய்யில் அஸ்காம். ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா நூற்றுக்கணக்கான நேரங்களை துஆ கபூலாக நேரமாக்கி வச்சிருக்கான். ஒவ்வொரு இரவும் துஆக்கள் கபூலாக நேரம் தான். எவ்வளவு துஆ கேட்கணுமோ கேட்டுங்க. துஆவுடைய மாதம் இது, துஆக்களை அறுவடை செய்யும் மாதம் இது. யா அல்லாஹ் கொடிய வியாதிகளுடைய பாதுகாத்து. ஹார்ட் அட்டாக்ங்கிறான், கிட்னி ஃபெயிலியர், ஸ்ட்ரோக்கு, மூளையில ரத்தம் உறைஞ்சு போறது, கேன்சருங்கிறாங்க ஜி. இந்த மாதிரி கொடிய வியாதிகள் இருக்கே ஜி, அந்த மாதிரி பிரம்மாண்ட பெரிய வியாதிகள் எங்களை அனைவரையும் நீ பாதுகாத்து. யா அல்லாஹ் நீ எங்களை உன் கருணையை கொண்டு பாதுகாத்துக்கிற. பெருமான் கேட்கும்போது மின் ஸய்யில் அஸ்காம்னு கேட்டாங்க, மின் ஜமீஇல் அஸ்காம் கேட்கல. எல்லா வியாதி விட்டு நீ பாதுகாத்துக்க அல்லான்னு கேட்கல. ஏன்னா சின்ன வியாதிகள் தலைவலி, காய்ச்சல், 2 நாளைக்கு படுக்கிறது, போறது வருது, இடுப்பு வலி, கையில் அடிபடுறது, கால் அடிபடுறது, கட்டு போடுறது, ஒரு கண்ணு வலி, ஒரு பல்லு வலி, ஒரு தாலி வலி, ஒரு காது வலி வருது இல்ல. இந்த மனுஷனை சுத்தமாக்கிறதுக்கு நல்லா வச்சிருக்காங்க. இது இல்லைன்னு சொன்னா மனுஷன் வெறும் பாவ மூட்டையோட போய் சேரணும் இல்ல. அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா வலியை கொடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சுத்தமா கழிச்சு விட்டுறான். மா அஸாபுக்கு மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும் வ யஃபு அன் கஸீர். எதுவெல்லாம் உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வருகிறதோ, சோதனைகள் வருகிறதோ, ரமலான் ஆரம்பிச்சு 2-3 நாள் எஜமான் தொடர்ந்து வந்தாங்க, அப்புறம் படுத்துட்டாங்க. ஒரு 4 நாள் எஜமான் உடம்பு சரியில்லாம போச்சு. இப்போ வந்துட்டாங்க மறுபடியும். அல்லாஹ் ஆஃபீஸ் சலாமத்தை கொடுப்பாங்க. கமால் எஜமான் ரஞ்சன் ஆயத்து இறங்குச்சு பாய். மா அஸாபுக்கு மின் முஸீபத்தின், எதுவெல்லாம் சோதனைகள் உங்களுக்கு வருகிறதோ, ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கைகள் சம்பாரிச்சதுதான். ரொம்ப அல்லாஹ் மன்னிச்சிடறான், அதிகமானது அல்லாஹ் மன்னிச்சிடறான். இந்த ஆயத்து வந்தோன்னு சஹாபாக்கள் சந்தோஷத்துல குதிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ். ஒரே ஆனந்தமயமா போய் சஹாபாக்களுக்கு
ஜி இந்த ஆயத்து வந்தோன்னு வயஃபுன் கசீர் ஜி மா அசாபக்கும் மின் முசீபத்தின் அந்த ஆயத்தா வயஃபுன் கசீர் ஆயத்து வந்து சஹாபாக்கள் சொன்னாங்க அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை ரெண்டா பிரிச்சுட்டான். சுப்ஹானல்லாஹ். ரெண்டா பிரிச்சுட்டான் நம்முடைய பாவங்களை. என்னண்டு எஃப்ஒன் கசீர் ஒரு 10% ஒன்று 90% ஒன்று. 10% ஒரு பாவத்தை வச்சாச்சு, 90% பாவத்தை ஒன்றும் வச்சாச்சு. இந்த 90% பாவங்களை மன்னிச்சுட்டான். எஃப்ஒன் கசீர் 10% பாவம் இருக்குமே, அதுக்கு துனியாவில் சின்ன சின்ன தலைவலி, காய்ச்ச, கண்ணு வலி, கை வலி, காது வலி, முள்ளு குத்துறது, அடி இடிச்சுக்கிறது, கை உடையிறது, இதெல்லாம் கொடுத்து அதையும் மன்னிச்சுட்டேன்ட்டான் அல்லாஹ். அப்ப அல்லாஹ் முன்னாடி போகும்போது சுத்தமா போய் நிப்போம் நம்ம. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் முன்னாடி பரிசுத்தமா போய் நிப்போம். முக்காவாசி மன்னிச்சுட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் பாவம் இருந்துச்சு, அதுக்கும் இங்க கொடுத்து கழிச்சுட்டேன்ட்டான் அல்லாஹ். எல்லாம் கழிச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் அல்லத்துல கிடைச்சா. வா 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 என்ன கருணையால் நாங்க அல்லா. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வா வா. இன்னும் ஹதீஸ்ல வருது, ஒரு அடியான காய்ச்சல் வருது பத்தின காய்ச்சல் ஹல்லுஹு மினன் நார்ன்றாங்க சொல்லாது. அது நரகத்தில் அவனுக்கு உண்டான பங்கு. அதாவது அவன் செஞ்ச பாவத்துக்கு நரகத்துக்கு போவான் இருக்கும்ல, அதுக்கு பதிலா அதுல இருந்து ஒரு சின்ன ஒரு கோடியில ஒரு பங்கு, ஒரு சின்ன ஒரு சுடு உடம்புல கொடுத்து இதை அது கழிச்சிட்டேன் போன்ட்டாங்க. என்ன அல்லாஹ் தஆலா சாக்கு போக்கு பாருங்க. மன்னிக்கிறது முடிவு பண்ணிட்டு அல்லாஹ் தஆலா சாக்கு போக்கு. வா 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 சுப்ஹானல்லாஹ். அல் ஹும்மா ஹல்லுல் முஃமினி மினன் நார். சுப்ஹான். காய்ச்சல் ஆகிறது மூமினுக்கு நரகத்திலுண்டான ஒரு பங்கு. இப்னு அஸாக்கிருடைய ஹதீஸ் இது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. ஜி அக்ரஜு இப்னு மாஜால வருது, முஸ்னத் அஹ்மதுல வருது, என்ன அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க. அல் ஹும்மா ஹல்லுல் முஃமினி மினன் நார். மோமினுக்கு நரகத்தில் ஒரு பங்கு இருக்கும் பத்தி செஞ்ச பாவத்துக்காக வேண்டி அதுல காய்ச்சலை கொடுத்துட்டாங்க, அழிச்சிட்டாங்க. இப்ப அங்க போய் எல்லாம் இத்தனை வருஷம் நடக்கும், அதான் காய்ச்சல் ஒரு நாள் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு. காய்ச்சல் மட்டும் என்ன, நரகம் தான், அது நெருப்பு தானே, அது சுடுது இல்ல, அந்த சூட்டுக்கு சொல்லி சரியா போச்சு போயா. இது எப்படி இருக்கு? ஐடியா கொடுக்கறதுல அல்லாஹ் தஆலா பயங்கரமான இறக்க வந்துச்சுன்னு அல்லாஹ் ஐடியா கொடுக்கறதுல அல்லாவே ஐடியா கொடுப்பாங்க. நரகத்துக்கு போகணும், நெருப்புக்கு போகணும், காய்ச்சல் என்ன சுட்ட நெருப்பு சுடுதா இல்ல பை, சுடுது இல்ல, நெருப்பு தான் இது. போற போய் நரகத்துக்கு நீ போயிட்டு வந்த மாதிரி தான் சொர்க்கத்துக்கு பண்றோம். இப்னு மாஜாவுடைய ஹதீஸ் அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க. கருணை கடலாகி அல்லாஹ் தஆலா இருக்கிறானே அப்பாடி, அவனை மன்னிக்கிறதுக்கு எத்தனை ஐடியா இருக்கு அடைஞ்சு மரம். அல்லாஹ் கைருல் மாக்கிரின்னா நம்மளை தண்டிக்கிறதுக்கு இல்ல, நம்மளை மன்னிக்கிறதுக்கு. சூழ்ச்சியாளர்கள்லாம் பெரிய சூழ்ச்சியாள். எங்க சூழ்ச்சி பண்ண எப்படியாவது அடியான வெளியே கொண்டு வரணும், அவன் பாவத்துட்டு வெளியே கொண்டு வரணும், நரகத்துட்டு வெளியே கொண்டு வரணும். அதுக்கு எல்லா சூழ்ச்சியும் பண்ணுவான் அந்த ஜலசாமி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து சத்தியம் பண்ணிட்டாங்க, பீவி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு 100 கசேடி அடிக்கிறனா இல்லையா பாரு ஒண்ணு. யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கசேடி அடிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க, சத்தியம் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப எல்லாம் சத்தியம் பண்ணிட்டேன், எல்லாம் பீவிய 100 கசேடி ரஹீமாமாவை அடிக்கணுமே அப்படின்னு. 100 அடி தானே, சின்ன சின்ன குச்சி இருக்கும்ல, ஈர்க்குச்சி, சின்ன சின்ன சன்ன புல்லு, 100 புல்ல ஒன்னா பொடிங்க கட்டிங்க. யார் சொல்றது ஐடியா? அல்ல ஐடியா சொல்றது அல்ல. அரே வா என்ன அதே போடுங்க நம்பி சொல்ல, அதே போட 100 அடி தானே அடிச்சு விடுங்க போடும் அப்படி. எதமா அது கூட கருணையான மோலாத நம்ம எஜமா 100 காஞ்ச புல் வைக்கல் இருக்குல்ல, 100 பிடிங்கிங்க, சரி பிடிங்க ஒன்னா கட்டிங்க. கட்டிக்கிட்டு இப்ப 100 கீழே தட்டினா என்ன ஆகும்? 100 இருக்கும். அது இப்படி இப்படி தட்டினா 100 குச்சி மேல படும் இல்லையா? ஒரு அடி அடிச்சா 100 அடி அடிச்ச மாதிரி. சும்மா இப்படி ஒரு அடி வைங்க. அதுல இன்னும் ஐடியா வந்து பக்கத்தூர்காரன் சொல்லி தரல பை, அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பக்கத்தூர்காரர் சொல்லி கொடுத்தாரு, இல்ல ரஹீமாவே சொன்னாங்க இந்த மாதிரி நீ செய்யணும். ஐடியா சொல்லி கொடுத்தது அல்லாஹ். அல்லாஹு அக்பர். खुद खुद बियदिक ज़ैसन फضرب به वला तहनस. अल्लाह अकबर कबीरा, அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர். என்ன அல்லாஹ்வுடைய கருணை பாருங்க. நபி அடிச்சிடாதீங்க, பாவம் அந்த புள்ள, அது போய் ஜி அது பாவம், அந்த புள்ளை போய் அடிச்சு வேதனை படுத்துறீங்க. சத்தியம் வேற பண்ணிட்டீங்க, சத்தியத்தை முடிக்கவும் வேணாம்,
வைக்கல் 100 வைக்கல் பிடிங்கிங்க கையில, 100 எண்ணி வச்சுக்கங்க. ஒரு குத்து குத்துனா வச்சு கை நீட்டுமா அப்படின்னு அலைஞ்சுக்கலாம். 100 ரெடி ஆயிடுச்சுல்ல. யாரு யாரு சொல்லித்தரது? யாரு? ஐடியா மௌலா. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா ஐடியா சொல்லி தர்றதுல எதுக்கு ஐடியா? மன்னிக்கிறதுக்கு ஐடியா. வலி வேதனை இல்லாம அதுக்கு ஐடியா. என்ன காரணம்? இன்னஹு ரഊஃபும் பில் இபாத். அடியார்கள் மீது பெரும் கருணை உள்ளவன், பாசமிக்கவன் அல்லாஹ் ஜல்லஷான். அடியார்கள் வேதனைப்படுவதை பார்த்து அல்லாஹ்வுல கஷ்டப்பட வேண்டும் என்று விரும்பல. நோன்பு வைக்க சொன்ன அடியானே, நீங்க எல்லாம் வருத்தப்படணும், காலையில இருந்து பட்டினி கிடக்கணும், உடம்பு சரியில்லாம போய் நீங்க எல்லாம் வேதனை பண்ண அதுக்காக சொல்லல. நோன்பு வைக்க சொன்னது உங்க ராகத்துக்கு தான் சொல்லுங்க. நோன்பு வைடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க வேண்டிய அடுத்த ஆயிரத்துக்கு போயிடும். நல்லா ஜல்லஷான் நின்று நோன்பு வைங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருங்க. நீ சிரமப்படணுங்கிறது என்ன நோக்கமே இல்லை. இருங்க. குத்திப அலைக்கும் ஸியாம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் وبينات من الهدى شهر رمضان الذي أنزل فيه القرآن دي واه 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 شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان ومن شهد منكم الشهر فليصمه ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخرى يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر. உங்க உசுரை எடுக்கணும் அல்லாஹ்வுக்கு நோக்கம் கிடையாது. உசுர்னா சிரமம்னு அர்த்தம். கஷ்டப்படுத்தி உங்களாம் உசுர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நல்லதில்ல. எந்த உசுர் எடுக்கிறான்னு சொல்றது இருக்குல்ல, அது என் நோக்கம் இல்லப்பா. நீங்க ராகத்தா இருக்கணும்னு என் நோக்கமே. அவனை வணக்க வழிபாடு கொடுத்ததே ஓ ராகத்துக்கு தான். நீ நல்லா இருக்கணும் தான் நான் கொடுத்தேன். அப்ப நோன்பு வச்சு பழக்கப்பட்டவங்க அல்லாஹ் தஆலா அவங்க வயிற்று கிளீன் பண்ணி அவங்க என்னைக்குமே ராகத்தா இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல கொண்டு ரொம்ப பெரியவர்ல பார்த்துருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல கொண்டு 90 வயசு ஆகி நோன்பு வைக்கிறாங்க. எங்க குப்பிமா ஒருத்தவங்க வந்தாங்க, பல்லவட்டிக்க தான். அவங்க பல்லவட்டிக்காரங்க. என் பாவோடைய அக்கா அவங்க 85-90 வயசு கிட்ட வாழ்ந்தாங்க. அவங்க 3 மாசம் நோன்பு வைப்பாங்க. ரம்ஜான், ரஜபு, ஷாபான், ரமதான் 90 நாள் மொத்தமா நோன்பு. கடைசி எந்த ரமதான்ல மொத்தா 4 வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த ரமதான் முடிஞ்சு சில நாட்கள்ல பார்த்தாங்களோ அப்பயும் 3 மாசம் நோன்பு வச்சிருந்தாங்க. 89 வயசுலயும். அது என்னப்பா அல்லாஹ் லேசாக்கி வச்சிருக்காங்க. அந்த அமல் அல்லாஹ் லேசாக்கி வச்சிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஏன்? வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். அடியார்கள் மீது பெரும் பாசம் உள்ளவனா இருக்கிறான் அல்லாஹ் ஜல்லஷான். அப்ப யாரு நம்ம அல்லாஹ்வோட எதிர்த்து நிக்கிறோமோ ரப்பே தண்டனை அவங்களுக்கு கொடு. களிமினாயம் ஜி யார் உன்ட்ட எதிர்த்து நிக்கிறாங்க தண்டனை அவங்களுக்கு கொடு. நான் எதிர்த்து நிக்கிறப்ப பணிஞ்சு போயிட்டேன் ரப்பே. உனக்கு எதிராக யார் நிக்கிறாங்களோ ரப்பே அவங்களுக்கு கூட நீ தண்டனை. நாங்க தான் தலை குனிஞ்சிட்டோமே. அல்லாஹும் அஸ்லம்து நஃப்ஸி இலை, என் நஃப்ஸ் அடங்களையும் உன்ட்ட ஒப்படைச்சிட்டேன்டா. வஜவாரிஹனா, என்னுடைய உறுப்புகளையும் உன்ட்ட ஒப்படைச்சிட்டேன். இன்ன குலூபனா வ நவாசியனா வ ஜவாரிஹனா பியதி லம் துமல்லிக்னா மின்ஹா ஷை, அதிலிருந்து எதையும் என் கண்ட்ரோல் நீ கொடுக்கவே இல்லை. இதா ஃபஅல்த ذلك பினா, எப்ப நீ அப்படி எங்களை செய்து விட்டாயோ, எங்கள் உறுப்புகள் எங்கள் கண்ட்ரோல்ல இல்லையோ ரப்பே, ஃபகுன் அன்த வலியினா, எங்கள் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நீயே வலியாக ஆயிரு, நீயே பொறுப்புதாரி ஆயிரு. ஆகி வஹதினா இலா சவாஇ சபீல், அதனுடைய நேரிய பாதை எதுவோ அதில் இதை நீயே கொண்டு போய் செலுத்து. வஹதினா இலா சவாஇ சபீல். இந்த துஆ ஓதுகுவா, எப்பயுமே ஓதுங்க துஆ. என் உறுப்புகளுக்கு நீயே பொறுப்புதாரியாக ஆகிவிடு. வஹதினா இலா சவாஇ சபீல், அதை நேரான பாதையின் பக்கம் நீயே கொண்டு போய் செலுத்து, மாத்திடாத. என் கண்ணுக்கு எது நேரான பாதை, எது பார்த்தால் நல்லதோ அதன் பக்கம் நீ பார்க்க வை. என் கை எதை செய்தால் நல்லதோ அதை நீயே செய்ய வை. என் கால் எதை செய்தால் நல்லதோ அதை நீயே செய்ய வை. என் வயிற்றுக்கு எது நல்லதோ அதை நீயே செய்ய வை. வஹதினா இலா சவாஇ சபீல், நேரான பாதைன்னு சொன்னா இஸ்லாம், ஈமான், இஹ்சான், தக்வா, தௌஹீத், அந்த நேரான பாதை மட்டும் இல்ல, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நேரான பாதை இருக்கு.
எதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாது, எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது, எதை கேட்க வேண்டும், எதை கேட்கக்கூடாது, எதை சிந்திக்க வேண்டும், சிந்திக்கக்கூடாது. ஒவ்வொரு உறுப்பையும் அதனுடைய நேரான பாதையின் பக்கம் நீயே எங்களை கொண்டு செலுத்துவாயாக. ஏன் எல்லா உறுப்பும் உன் கண்ட்ரோல் விளங்கி போச்சு. ஏன் கண்ட்ரோல் நான் விளங்கிட்டு இருந்தேன், எல்லா சைத்தாங்களையும் பண்ணேன். வேற என் கண்ட்ரோல் இல்ல, உன்னுடைய கண்ட்ரோல் ஒன்றை ஒப்படைச்சிட்டேன். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், என் நஃப்ஸை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து கொடுத்து விட்டேன் ரப்பே. அது என்னது நினைக்கிறது ஷிர்க் பாய். தன்னது சொல்றது அது அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறது தான் தௌஹீத். அது அல்லாஹ்ட்ட ஒப்படைக்க பேர் தான் தக்வா, அதுக்கு பேர் தான் தௌஹீத். தன்னுடையது என்றும் அவனுடையது என்றும் ஒப்படைக்க பேர் தான் என்ன, தக்வா. ஒப்படைச்சிடலாட்டு விளைஞ்சுக்கலாம். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், உன்னிடத்தில் ஒப்படைச்சிட்டேன்லா. எதை ஒடிச்சிட்டாங்க, ஆசார் இல்லால என்னவெல்லாம் அல்லாஹ் நமக்கு நியமத்துகள் கொடுத்தானோ அது எல்லாம் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடும். வமா பிகும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ், எதுவெல்லாம் இருக்கோ எல்லாம் நீ கொடுத்ததுதான். அதனுடைய கண்ட்ரோல் நீயே வச்சுக்கிறப்ப என்றதுக்கு வேணும், நான் பயன்படுத்திக்கிறேன், கண்ட்ரோல் ஒன்ட்டே இருக்கட்டும். அப்ப ஈஸியா போயிடும் நமக்கு. எனவே கண்ட்ரோல் அல்லாஹ்வுடையது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் ரப்பே அப்படின்னு நம்ம ஃப்ரீயா இருக்கலாம். நம்ம கண்ட்ரோல் வந்துச்சா நம்ம கொள்ளும். பை இப்போ ட்ரெயின் யார் கண்ட்ரோல் இருக்கு, மத்திய அரசு. நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்ல, பிரச்சனை இல்லை. அது எந்த ரிப்பேர், அது எத்தனை லிட்டர் பெட்ரோல், எத்தனை டீசல், எத்தனை கிலோமீட்டர் கொடுக்கும் அது. பை இப்போ நம்ம கார் டீசல் 15 கிலோமீட்டருக்கு ஒரு லிட்டருக்கு 15 கிலோமீட்டர். ஸ்கூட்ரு, இப்போ ட்ரெயின், டீசல் ட்ரெயின் எத்தனை எவ்வளோ டீசல் கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர். எலக்ட்ரிக்கல் இப்போ டீசல் ஊற்றுனா எவ்வளோமா ஊற்று, டீசல் இன்ஜின் இருந்துச்சுல்ல எவ்வளோ, யாரை வச்சு அது எத்தனை ஹார்ஸ் பவர் இன்ஜின். அது டயர் பஞ்சர் ஆகாது, டயர் ஏதோ லூஸ் ஆச்சுன்னா மாத்துறது யாரு. டயர் பஞ்சர் ஆகிற பேச்சு கிடையாது, இரும்பு டயர் போட்டுச்சு, அது மாத்துறது யாரு. ஜி தண்டவாளம் செஞ்சு ஆடிச்சுன்னா என்ன செய்யும், உள்ளுக்குள்ள பெரும்பெரும் கல் பிடிச்சிருக்காங்க தண்டவாளம். இதுவாக நம்ம கவலைப்பட்டோமா, ஏற வேண்டியது மெட்ராஸில் போய் தூங்கிட்டே போக வேண்டியது, இறங்கிட வேண்டியது. ஏன் நாம ஒரு பைக் வாங்கி படுற பாட்டு இருக்குது காலையிலே சாப்பிட்டு நம்ம கண்ட்ரோல் பைக் வந்துருச்சுன்னு சொன்னா, ஜி இவனை வந்து பின்னாடி மோதிட்டான், பின்னாடி லைட் உடஞ்சி போச்சு, திடீர்னு பார்த்தா பிரேக் பிடிக்க மாட்டேங்குது, செல்ஃப் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சில பேர் பைக் வாங்கிக்கிறான், பழைய வண்டி 18,000 வாங்கிக்கிறாங்க. அது செலவு பண்ணுற காசுக்கு புது வண்டியே வாங்கி நம்ம தெரியுது. மாதம் 2,000 செலவு வைக்கிது, கட்சி மொத்தமாக குட்டி பார்த்தா ஆவரேஜ் அதான் வருது. இப்போ வண்டி நாம் வாங்கிட்டோம்ல, டயர் பஞ்சரு, பெட்ரோல் ஊற்றணும், எவ்வளோ கஷ்டம். எந்த ஃபிக்ராது இருக்கா. கரூர்லேருந்து மெட்ராஸ் ட்ரெயின் புக் பண்ணிட்டீங்க, ஏசி புக்கு வந்த உடனே என்ன S1 A1 ஏறி உட்காந்துடுறோம். ஒரு நிமிஷம் சரிப்பா, டிரைவர்கிட்ட போய் சார் பெட்ரோல்லாம் ஒழுங்காக போட்டிருக்கீங்களா, டீசல்லாம் டயர்லாம் இங்கே பஞ்சர் பார்த்துக்கிட்டீங்களா, கண் கண்ணாடி சரியாக போட்டிருக்கீங்களா, எங்கேயாவது போய் விட்டுட்டு போகிறீங்க, கரெக்டாக போட்டிருக்கீங்களா, காது வேலை செய்தா இல்லை பான்னு கத்துவானோ, நீ பாட்டு தூங்கிட்டு இருந்தா செல்லப்படி ஆகாது வச்சுங்களா. அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குல்ல. இப்போ விசாரிக்க போவீங்களா, ஏற வேண்டியது எவன் கண்டக்டர்னு தெரியாது, எவன் டிரைவர்னு தெரியாது, ஏறி பட்டு மெட்ராஸ் போய் இறங்கிறோம். ஏன் அவன் வண்டி அது யூஸ் பண்றதா நாம, பிரச்சனையே இல்லை. பாருங்க ராகத்து, ஒரே ஒரு பைக்கை வாங்கிட்டு படாத பாடு படுவாங்க, மாசம் அதை பார்க்க, வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி பார்க்க எல்லாம் சரியா இருக்கா, என்ன மாதிரி எல்லாம் பெட்ரோல் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக வண்டி கரெக்டாக ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, திடீர்னு தள்ளுறான், தள்ளு அது வண்டி கொஞ்சம் ஸ்டார்ட் எடுக்கல, கிக்கும் வேலை செய்யல. வச்சுங்களா, ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணது 150 கிக்கு உதச்சு கால் போயிடுச்சு. காலுக்கு டாக்டரை கொண்டு போய் 2,000 சொல்லப்பட்டது. கால் சரியா போச்சு. இப்பதான் அது போய் உதவ 150 வச்சா உதவ ஸ்டார்ட் பண்றதுக்கு. அதாவது உதச்ச உடனே ஸ்டார்ட் ஆகல, என்ன அடுத்த உதவியில ஸ்டார்ட் ஆயிருமோ, இந்த உதவியில ஸ்டார்ட் ஆயிருமோன்னு உதச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு. உதச்சு விளைஞ்சுக்கலாம். அப்ப வண்டி நம்மளுதுன்னு கவலை வரும். பெருமாள் ஏன் அந்த கவலை நீ மண்டையை சுமந்துக்கிற, எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிரு. அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக், நீ எதுவெல்லாம் எனக்கு கொடுத்தாயோ அத்தனையும் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். யா அல்லாஹ், இன்று காலையில் நான் எழுகிற பொழுது என்ன நியமத்துகளோடு எழுந்தேனோ,
என்னென்ன உன் அருள் பாக்கியங்களோடு எழுந்தேனோ அத்தனையுமே நீ கொடுத்தது. உன் அல்லாதவருடைய நியமத் என்று என்னிலே எதுவுமே இல்லை. அல்லாஹும்ம அஸ்பஹபி மின் நியமத்தின் அவ் பி அஹதின் மின் ஹல்கிக. ரப்பே, இன்று காலையில் நான் என்ன நியமத்துகளை உன்னுடைய பேர் அருட்கொடைகளோடு இன்று காலையில் நான் எழுந்தேனோ, இன்னும் எத்தனை உன்னுடைய கோடானு கோடி சிருஷ்டிகள் எல்லாம் என்ன நியமத்துகளோடு இன்று காலையில் எழுந்தனவோ, அல்லாஹும்ம மா அஸ்பஹபி மின் நியமத்தின் அவ் பி அஹதின் மின் ஹல்கிக. இந்த அனைத்து கோடி நியமத்துகளும் மின்க, ஒருத்தரின் மூலம் தான் வந்துச்சு. வஹதக, வேற யாரும் அந்த சம்பந்தமே கிடையாது. முக்காவாசி அல்லாஹ் கொடுத்தான், கொஞ்சம் இவரு கொடுத்தாலும் கிடையாது, எல்லாமே நீ கொடுத்ததுதான். அந்த நியமத்துக்களை என் பக்கம் வருவதிலே யாரையுமே நீ கூட்டாளி ஆக்கிக்கல. நான் மட்டும் என்னப்பா செய்வேன், 800 கோடி பேருக்கு சோறு போட வேண்டியிருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேப்பா, சொல்ல முடியுமா? சொல்ல சோறு ஆக்கியாச்சு, பண்டாரி வந்துட்டாரு, அப்ப 1000 பேருக்கு நானே பந்தி வைக்க முடியுமா? வாங்க 4 பேர் வாங்கப்பா சொல்றாங்களே, இவருக்கு சோறு வைக்க, அவர் சால்னா ஊத்த, அவர் தாச்சா வைக்க, அவர் சட்னி ஊத்த வைக்கிறாங்கல்ல. அந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால 800 கோடி பேர் கொஞ்சமா, அவ்வளவு பேருக்கும் நியமத்தில் கொடுக்கணும். ஒருத்தன் என்ன செய்ய முடியும்? ஒரு பிரதமர் இருக்காரு, பத்த மாட்டேங்குது, உடனே எல்லா துறை அமைச்சர் பிரிச்சுறாரா இல்லையா? உள்துறை அமைச்சர், வெளி விவகாரத்துறை அமைச்சர், போக்குவரத்துறை அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், உணவுத்துறை அமைச்சர் எல்லாம் பிரிச்சுறாங்க. போக்குவரத்தையும் பிரிச்சாங்க. விமான மந்திரி, ரயில்வே மந்திரி, அதையும் பிரிச்சுட்டாங்க. சாலை போக்குவரத்து அமைச்சர், முதல்ல போக்குவரத்து ஒன்னா இருக்கும், போக்குவரத்து இவ்வளவு ஆயிடுச்சு, அத்தனைக்கும் ஒருத்தர சமாளிக்க முடியல, சரி பிரி, அதையும் பிரி. விமானத்துறை அமைச்சர், சாலை போக்குவரத்துறை அமைச்சர், அப்புறம் ரயில்வே துறை அமைச்சர், கப்பல் துறை மந்திரி எல்லாம் பிரிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பைக்கு துறை அமைச்சர், சைக்கிள் துறை அமைச்சர், ஒரு கார் துறை அமைச்சர், ஒரு பஸ் துறை அமைச்சர், தள்ளுவண்டி துறை அமைச்சர், அது வந்து பிரிச்சுக்க வேண்டிய. ஏன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப விளைஞ்சவை அவ்வளவு மக்கள் இருக்காங்க, அவ்வளவு பேரும் கட்டுப்படுத்த முடியல. ஒண்ணு அவன் எனக்கு ஒரு மந்திரி பதவி கொடுன்னு கேட்கறான், என்ன செய்யறது? சைக்கிளுக்கு ஒரு ஒருத்தர், தள்ளுவண்டிக்கு ஒன்று, நடவண்டிக்கு ஒன்று போட வேண்டியதுதான் ஒரு துறை அமைச்சர். ஏன் முதல்ல பிரதமர் இருக்கா, அவர் ஒருத்தரா இத்தனையும் பார்க்க முடியுமா? முடியாது. ஒன்னொன்னு ஒரு நாளுக்கு 1000 கோப்புல கையெழுத்து போட வேண்டியிருக்கு, அதனால பிரிச்சுதான். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தால என்னால பார்க்க முடியாது. இப்ப ஒருத்தன் என்ன பேச, எனக்கும் துறை மந்திரி ஜிப்ரீல் ஒரு வேலை பார்க்கட்டும், மீகாயில் மலை வேலை அவர்கிட்ட ஒப்படைச்சு பண்ணி, என்னவோ நீ யார் தலையில மலை இறக்கு, எங்க போய் இறக்கணும் இறக்கு ஜி, எந்த ஊர்ல போய் இறக்கணும், உங்கள்ட்ட ஒப்படைச்சாச்சு, வேணா மலைகளே வேணா மீகாயில்கிட்ட கேட்டுக்கு, எந்த விட்டுருக்கு. ஜிப்ரீல்கிட்ட இந்த கல்வித்துறை அமைச்சர் ஜிப்ரீல போட்டாச்சு, விவசாய மலைத்துறை அமைச்சர் அவரை போட்டாச்சு, உயிரெடுக்கும் துறை அமைச்சர் இஸ்ராயேலியத்தை போட்டாச்சு. சாவடிக்கிறான், நீங்களே அந்த பொறுப்பு வச்சுக்கிறது. எல்லாம் பிரிச்சு விட்டு அல்லாத்துல அப்பா இல்ல, நம்ம சின்ன சின்ன அமைச்சர், மலைக்கு ஒரு அமைச்சர், மலைகளுக்கெல்லாம் ஒரு மலைக்கு எல்லாத்துக்கும் டிபார்ட்மெண்ட் பிரிச்சுட்டான். முன்கரனுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர், பார்த்து எழுதுறதுக்கு ஒருத்தர், எல்லாம் முடிஞ்சா எல்லா டிபார்ட்மெண்ட் பிரிச்சாச்சு. தஸ்பீஹ் எடு, சுப்ஹானல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு, அல்லாஹ் உட்காந்துட்டான் அரசுல, ஸலவாத் ஓதிட்டு அல்லாஹ் முஅத்தல் ஆக்கிட்டான். வா வா வா, முஅத்தல் ஆக்கிட்டான். அவன் சொல்றான், மேகத்தை இழுத்துட்டு வர்றதே நான் தான். சொல்றான், மேகத்தை இழுத்துட்டு வர்றது நான் தான், மழையை பேய வைக்கிறது நான் தான், அந்த பூமிக்குள்ள நுழைய வைக்கிறது நான் தான், அங்கிருந்து செடியை முளைய வைக்கிறது நான் தான், விவசாயம் செய்வதும் நானே தான். நசூகுல் ஜி அல்லாஹ் சொல்றான் பாரு, وهو الذي يريكم البرق خوفا وطمعا وينشئ السحاب الثقال. கனமான மேகங்களை கிளப்பை விட்டு கூட்டிட்டு நான் தான்யா. وينزل الغيث, மழையை நான் தான் இறக்கினேன். மேகத்தை ஓடிட்டு வந்தது நான் தான், மழையை இறக்கி வச்சது நான் தான், அந்த பூமிக்குள்ள நுழைய வச்சது நான் தண்ணீரை. பூமிக்குள்ள நுழைய வச்சது நான் தான். நசு அலம் யாரோ அண்ணா நசு குல்மாயில் அருளில் ஜுருசி, நாம் தான் இழுத்து வந்தோம் தண்ணீரை, அங்கிருந்து ஓட்டி வந்தோம். இதெல்லாம் ஒரு போர்வையா, வந்தது நான் தான். இவைகளெல்லாம் ஒரு போர்வை, மலக்கு ஒரு போர்வை, மேகம் ஒரு போர்வை, வந்தது நானேதான்.
அவலம் அன்னா நசூகுல் மா இலல் அர்லில் ஜுர்தி ஃபனுக்ரிஜு பிஹி ஸர்அன். அதிலிருந்து வனுக்ரிஜு பிஹி ஸர்அன், விவசாயத்தை நான் தான் வெளியே கொண்டு வந்தது நான் தான். வஸ்கன்னாஹு ஃபில் அர்த், அந்த தண்ணீரை பூமிக்கு உள்ளே இறக்கி பூமிக்கு உள்ளே கொண்டு போய் சேர்த்தது நான் தான். வஅம்பத்னா ஃபிஹா ஹப்பா நீ அன்தும் தஸ்ரஊன் வ நஹ்னு ஸாரிஊன். என்ன சொல்றான்? ஹப்பா அக்மடி வஅம்பத்னா ஃபிஹா ஹப்பா அக்மடி. பல்யங்குருல் இன்சான் இலா தாமி அன்னா சபபுனல் மாஅ சப்பா, மலையை கொஞ்சம் கொட்டாக சொட்டு சொட்டாக நாம் தானே கொட்டினோம். அப்படியே மொத்தமா மேகம் எத்தனையோ கோடி டன், அது அப்படியே பள்ளப்பட்டி மேல உறிஞ்சா எல்லாரும் சட்னி தான். அவ்வளோ தண்ணி கொண்டு இருக்குல்ல பை, சொட்டு சொட்டா இறங்கணும். என்ன பை, இப்ப டேங்க் இருக்குமா, 1000 லிட்டர் தானே டேங்க். அங்கதான் தண்ணி வந்தா எல்லாம் அவசியம் உருண்டு வந்து பொத்து மேல விழுந்தா 1000 லிட்டர் தண்ணியோட விழுந்து ஜி. அப்ப எவ்வளவு தண்ணி இந்த ஒழு செய்யற டேங்க் 1000 லிட்டர் 1 டன், அது மாதிரி பல லட்சக்கணக்கான டன் உள்ள மேகம் அப்படியே புதக்கடின்னு உழிஞ்சுனா என்னத்துக்கு ஆவறது? யார் தலையிலேயாவது? ஊரே சட்னி. இப்ப அல்லாஹ்தாலா அங்கிருந்து அப்படியே தண்ணி எப்படி ஜி இந்த சல்லடையில ஊத்தி சலிப்பாங்க பாருங்க, பூந்திக்கு காரா பூந்திக்கு தட்டு வச்சு அதில் ஊத்துவாங்க, அப்படியே சலிச்சா சொட்டு சொட்டா ஊறும். அந்த மாதிரி சொட்டு சொட்டா இறக்குறான் பாருங்க அல்லாஹ் ஜல்ல. அன்னா சபபனல் மா சப்பா சும்ம ஷகக்னல் அர்ல ஷக்கா, அந்த பூமியை நான் தான் பிளந்தேன், தண்ணியை உள்ள இறக்கினேன். ஃபஸ்கன்னா, தண்ணியை உள்ள நிக்க வச்சேன். எல்லாத்தையும் கொண்டு செஞ்சதே நான் தான். நான் தான் செஞ்சேன், நான் தான் வந்தேன். இந்த மேகத்திலிருந்து நான் தான் வந்தேன். மேகத்தின் நிழல் இருந்தும் நான் தானே வந்தேன். அவன் வந்தேன், அவனே சொல்றான். அல் யன்துரூன இல்லா யஅதியஹுமுல்லாஹு, அல்லாஹ் வருவான் அவரிடத்திலே. ஃபீ ظுலலின் மினல் கமாமி, மேகத்தின் நிழலில் அல்லாஹ் தான் வருவான் அவரிடத்திலே. தண்டனையை கொண்டு வருவான். மேகத்தின் நிழல், மேகம் என்ற தஜல்லியிலே நான் வருவேன். ஏத்தி அல்லாஹு, அது வருவான், அல்லாஹ் தான் வருவாங்கறான். அல் யன்துரூன் இல்லா யஅதியஹுமுல்லாஹு ஃபீ ظுலலின் மினல் கமாமி வல் மலாயிகத்து, மலக்குகள் வருவாங்க. நான் வருவேன்டா அல்லாஹ் தஆலா. நிஜமா வருவான். வந்தது யாரு? நீ யாரை பார்த்தீங்க? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹான். அப்ப அல்லாஹ் டிபார்ட்மெண்ட் பிரிச்சு விட்டு சும்மா உட்காந்துலைங்க, அடைஞ்சுங்களா? ஜிப்ரீல் அந்த கல்வித்துறை நீங்க பாத்துங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கல்வித்துறைக்கு ஜிப்ரீல் தான் முன்னோக்கணும். ஜிப்ரீல் பிச்சை போடுங்க, ஜிப்ரீல் பிச்சை போடுங்க, ஜிப்ரீல் இல்மு பிச்சை போடுங்க. மலைக்கு மீகாயில் மேல ஃபாத்தியா ஓதி, அல் ஃபாத்தியா போதுப்பா மீகாயிலுக்கு. மீகாயில் திக்ர் செஞ்சு கருணை காட்டுங்க மீகாயில். யாருக்கு கேக்குறேன்? இல்மு கொடுங்க ஜிப்ரீல் திக்ர் செய்யணும் உட்காந்துட்டு. உயிர் பயம் வந்துருச்சு. இஸ்ராயில் வேணா ஃபாத்தியா ஓதுறேன் உங்களுக்கு, நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க கொஞ்சம். இஸ்ராயில் அல்லாஹ் டிபார்ட்மெண்ட் பிரிச்சு இவங்கள்ட்ட கேட்டுக்குன்னு விடவே இல்லை மௌலா ஜல்ல. இந்த அனைத்து கோடி சூரத்திலும் முத்தஜல்லியா இருந்து ரப்புல் ஆலமீனாகி இந்த மொத்த ஆலங்களை தர்பிய செய்து இந்த அனைத்து ஆலங்களையும் வளர்த்து கொண்டிருப்பவன் யாரும் இல்லை. ஒரு ரப்பு தாங்க. இத்தனை கோடானு கோடி சூரத்துகள்லையும் அவன் தாங்க முத்தஜல்லியா இருக்கிறான். இல்லைங்களா? அதனால முழு தவஜ்ஜு அவன் பக்கம் தான் நம்ம செலுத்த வேண்டியது. என்ன சொல்றாங்க? இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகளும் என்னவெல்லாம் நடக்கிறதோ அவன் தான் நடத்த வைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா ஓய்வு எடுத்துக் கொண்டு இருக்கவில்லை. யுஸல்லூன அலன் நபிக்கு அர்த்தம் உனக்கு விளங்காட்டி செய்யுது. யுஸல்லூன் தஸ்பீஹ் பிடிச்சு ஓதிட்டு இருக்கான்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு இருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிட்டு இருக்கான் அர்த்தம் வைக்கிறேன். வளைஞ்சுங்களா? இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. நபி யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு?
ஒட்டுமொத்த காயினாத்துடைய சூரத்தே குல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷக்லே குல் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்லே குல் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருத்தருக்கும் அக்கல் இருக்குல்ல, அக்லே குல் எது? ஒவ்வொருத்தருக்கும் ஷக்கல் ஒரு வடிவம் இருக்குல்ல, இது அத்தனையுடைய ஒட்டுமொத்தத்துக்கு பேர் என்னங்க? ஷக்லே குல், சூரத்தே குல் யாருங்க? முஹம்மது ரசூல். கல்பே குல், நஃப்ஸே குல் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஷக்லே குல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவனுடைய ரஹமத்தின் காரணமாக, அருளின் காரணமாக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அதுக்கு உஜூதை கொடுத்து, சிஃபாத்தை கொடுத்து, அஃஆலை கொடுத்து, அவையுடைய இக்திஸா வெளியே கொண்டு வராம பாருங்க. அதுதான் அல்லாஹ் செய்ய அருள் புரிஞ்சிட்டு இருக்கான் அல்லாஹ் ஜல்ல ஷானு. ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் அருள் புரிந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய விசேஷமான அருள். இப்ப நாம யா அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் புரிய ரப்பே அப்படின்னா அனைத்து காயினாத்தையும் அருள் புரியக்கூடிய ரப்பே, அந்த நானும் அதுல இருக்கிற எனக்கு சேர்ந்து அருள் புரின்னு அர்த்தம். அந்த அருளை எனக்கு விசேஷமா கொடுன்னு அர்த்தம் அல்லாஹ். அப்ப என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஒவ்வொரு நாள் காலையிலையும் மா அஸ்பஹபி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் ஹல்கிக ஃபமின்க வஹதக லா ஷரீக லக ஃபலக்கல் ஹம்து வலக ஷுக்ர். எல்லா நன்றியும் உனக்கே தான், எல்லா சுக்ரும் உனக்கே என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் அவ்வளவு சந்தோஷப்படுறான். நீ அன்றைய நாளெல்லாம் நான் உனக்கு செய்த அத்தனை நியமத்துக்கும் நன்றி செலுத்தியதாக எல்லாம் எழுதிறான். வருது வேடுங்க. யார் இவ்வாறு காலையிலே சொன்னானோ அன்றைய நாளில் அவன் செய்த அல்லாஹ் கொடுத்த அனைத்து நியமத்துகளுக்கும் நன்றி செய்தவனாக அல்லாஹ் எழுதிறான். மாலையிலே இவ்வாறு 3 முறை சொன்னான். அன்று காலையிலிருந்து மாலை வரை அவனுக்கு செய்த அத்தனை நியமத்துகளுக்கும், அவன் உடலிலே, வெளியிலே, அவன் குடும்பத்திலே, ஊர்ல எல்லா நியமத்துகளுக்கும் நன்றி உள்ள அடியானாக அல்லாஹ்தால அவனை எழுதிறான். அபூ தாவூதுடைய ஹதீஸ் இது. மன் கால ஹீன யுஸ்பிஹு அல்லாஹும்ம மா அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் ஹல்கிக ஃபமின்க வஹதக லா ஷரீக லக் வலக்கல் ஹம்து வலக ஷுக்ர் ஃபக்கத் அத்தா ஷுக்ர தாலிகல் யௌம். அன்றைய நாளுடைய சுக்ரை அவன் நிறைவேற்றி விட்டான். அப்ப என்ன சொல்லுங்க? யா அல்லாஹ், இது எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை, எல்லா நியமத்துக்கும் எதுவெல்லாம் கொடுத்தாயோ அத்தனையும் நீதான் கொடுத்த ரப்பே என்று முழுமையாக வந்துட்டு அர்ப்பணிக்கணும். காலையிலிருந்து மாலை வரை நாம இந்த உணர்வுல இருக்கணும். பெருமானா சொல்லாத நைட்டு படுக்கும் போது அல்லாஹ் எதுவுமே என்கிட்ட வேணாம், எல்லாத்தையும் ஒன்றை ஒப்படைச்சு என்ன பை ஃப்ரீயா படுக்கலாம். அப்பதான் கொஞ்சம் கூட ஃப்ரீயா படுக்கலாம். என்னப்பா இல்ல ஜோப்ல வச்சுட்டு படுத்தா திரும்பி படுக்க முடியாது. இந்த ஜோப்பில் இவ்வளோ சாமான், அந்த ஜோப்பில் அவ்வளோ சாமான், இங்கே வேற 50,000 ரூபாய் காசு எல்லாம் வச்சுட்டு படுத்தா இந்த பையா இருது, இந்த வச்சுக்கோ, இந்த பேனா யாருது, இந்த பொடி எல்லாம் பிடிச்சாச்சு, ஃப்ரீயா படுக்கலாம். ஒப்படைச்சிட்டாங்களா? அப்ப அல்லாஹ் கொடுத்த அனைத்து நியமத்துகளையும் ஆசாருல்லாவை அல்லாட்ட சமர்ப்பித்து விட்டார். அடுத்து என்ன இருக்கு நம்மள்ட்ட? அல்லாவுடைய அஃஆலுல்லா நம்மள்ட்ட இருக்கு. புரிஞ்சுங்களா? இதை அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறாங்க. ஓ வஜ்ஜஹது வஜ்ஹி இலைஹி, தவஜ்ஜுப கொண்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஜ்ஜஹது வஜ்ஹி இலைஹி, அது ஷரியத் தக்வால ஒப்படைச்சிட்டாங்க. எல்லா ஆசாருல்லா அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. வஜ்ஜஹது வஜ்ஹி இலைஹில தரீக் தக்வா கொண்டு வராங்க. தரீக் தக்வா என்னப்பா? ஷரியத் தக்வா சொல்லுங்க. ஷரியத் தக்வா என்ன? அவாமின் நவாஹிக்கு பாபந்தி கர்னா, முஸ்தபஹாத் से बचना. தரீக் தக்வா என்ன? தவஜ்ஜுப கைர ஹக் से बचना. அல்லாஹ் அல்லாதவர்களின் பக்கம் தன் சிந்தனையை செலுத்துவதை விட்டும் தவஜ்ஜு செலுத்துவதை விட்டும் தப்பிப்பது. அல்லாஹ் அல்லாஹ்வின் பக்கம் தவஜ்ஜு செலுத்துவதை விட்டும் ஏனி கைருல்லாஹு, அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகளை பிஸாத் நாஃபி வல்லார் சமஜனே से बचना. அல்லாஹ் அல்லாத சிருஷ்டிகள் தன் தானே சுயமாக நன்மையோ தீமையோ லாபமோ நஷ்டமோ செய்யும் என்று எண்ணுவதை விட்டும் தப்புவது. हर फैल में சொல்லுங்க भाई, मखलूक की निस्बत को कायम रखते हुए हक़ी कुव्वत को मलहूज रखते. ஒவ்வொரு செயல்களிலும் சிருஷ்டிகளின் சம்பந்தத்தை தரிப்படுத்தியவனாக ஹக் தஆலாவுடைய குவத்தை கவனிப்போம். முன்னாடி வாங்க பை. ஒவ்வொரு செயல்களிலும் சிருஷ்டிகளின் சம்பந்தத்தை தரிப்படுத்தியவனாக ஹக் தஆலாவுடைய குவத்தை கவனிப்போம். சொல்லுங்க எல்லாம், இங்க சொல்லுங்க, இங்க பார்க்கணும், எல்லாம் வேற பக்கம் பார்க்க கூடாது. இந்த பக்கம் ஒவ்வொரு செயலிலும் சிருஷ்டிகளின் சம்பந்தத்தை தரிப்படுத்தியவனாக
ஹக்குடைய குவத்தை கவனிப்பது. சிருஷ்டிகளின் சம்பந்தத்தை தரிப்படுத்தியவனாக சொல்லணும். ஏன்னா குவத்து ஹக்குது, திருடுனது இவன் தான். குவத்து ஹக்குது, சாப்பிட்டது இவன் தான். குவத்து அல்லாவுடைய ஒண்ணுக்கு போனது இவன் தான். எல்லாத்தையும் அல்லா தலையில போட்டுருவான், செஞ்சது அல்லாது. ஒவ்வொரு செயல்களிலும் சிருஷ்டிகளின் சம்பந்தத்தை தரிப்படுத்தியவனாக ஹக்குடைய குவத்தை தவஜு பஹக். தவஜு பஹக்னா அல்லாஹ் தஆலா தான் நாஃபி என்று பார்ப்பது, அல்லாஹ் தான் லார் என்று பார்ப்பது. அப்ப சிருஷ்டிகளை வெளியாகக்கூடிய குவத்து இருக்கு இல்ல, குவத்து யாருதுமா? அப்ப குவத்து அல்லாஹ்வுடையதா இருக்கனால குவத்து சம்பந்தப்படாம நஃபல் வெளியே வருமா? வராது. நஃபும் லரரும் எப்ப வெளிவரும்? குவத்திலிருந்து வெளிவராது. என்ன பை, தெருவில் ஒரு சிங்கம் செத்து கிடக்குது. எல்லாம் போய் ரெண்டு சிங்கம் இந்த பாம்பை அடிச்சு போட்ட பின்னாடி நல்ல பாம்பு எல்லாம் போய் இது சுத்தரம் ஒருத்தன் செத்த பாம்பை வீடியோ எப்படி இன்ஸ்டாகிராமில் போனோம், வீடியோ வேகமாக சுற்றுறாங்க. அது வந்து பார்த்தா தலை நசுங்கிறது தெரியாது, சுற்றுறாங்க. இது செத்த பாம்பு உயிரோடு இருந்துச்சு. இவ்வளோ பெரிய பாம்பு, இவ்வளோ பிரச்சனை இருக்கும். அது சாரா பாம்பா நல்ல பாம்பா சாதா பாம்பா கொட்டுமா கூடாது, ஓடுவான் விழுந்துடுச்சு. இல்லைங்க சாதா பாம்பு, நீ சொல்ற அடிச்சு கொண்டு காட்டு, நான் கிட்ட வர்ற மாதிரி இல்லை. சாதா பாம்பா சோதா பாம்பா அப்படிங்கிறது கொட்டின பின்னு தெரியும், அது நமக்கு என்ன தெரியாது. ஏன்னா ரொம்ப இதுக்கு ஓடு. அப்ப அந்த வஸ்துல குவத்து ஜுஹூர்ல வரும்போது தான் பயம் வரும். குவத்து வெளியே வரல, நஃபா வெளியே வராது, தாரதும் வெளியே வரும், பயப்படவே தேவையில்லை. புரிஞ்சுங்களா? அப்ப சிருஷ்டிகளை ஏன் நாஃபியலாரா பாக்குறான்? அதை சாஹிபே குவத்தா நினைக்கிறேன் இல்லை. என் ஷேகனாயன் சொல்லுவாங்க, கல் எடுத்து நாயை அடிச்சான் ஒருத்தன். கல்லு வந்து நாய் மேல பட்டு கீழே விழுந்துருச்சு. இப்ப நாய் குலைக்கும். இவனை பார்த்து குலைக்குமா, கல்லை பார்த்து குலைக்குமா? ஏன் கல்லை பார்த்து குலைக்கிறது இல்லை? அந்த நாய்க்கு விளங்குது, இந்த கல்லு நான் வருஷமெல்லாம் பாக்குறேங்க தான் கிடக்குது. அதுல ஃபீனப்சிய கூவத்து கிடையாது. எப்ப தன்தானே நகரும் சக்தி இல்லை அதுல. அப்ப எப்ப அதுல கூவத்து ஜுஹூர்ல வரையோ அது நாஃபியும் இல்லை, லாரும் இல்லை. திருட்டு போய் இவன் தான் எடுத்து அடிச்சிருக்கான். ஒன்னா நம்பர் திருட்டு போய் அந்த கல்லை எடுத்து இவன் தான் வச்சிருக்கான், துரத்தவன். அந்த அளவுக்கு அறிவு இருக்கு பாரு. அப்ப நீ அந்த மாதிரி கல்லு மாதிரி பாரு. இந்த சிருஷ்டிகள்ல ஃபீனப்சிய குவத்து இல்லைங்கிறது உறுதியா தெரிஞ்சு போச்சு. நீ இன்னும் ஹைக்கி நேக்கி ஈமான் உட்கார்ந்து இருக்கிற இல்லதான், ஆனா இருந்துச்சுன்னா இப்ப அல்லாஹ் சொல்றான் குவத்து அடக்கலும் அல்லாஹ்வுக்கு சொந்தம்ட்டான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லிட்டான். புரிஞ்சுங்களா? நீ குவத்து இருக்குன்னு விளங்குறதுனால தான் பயம் வருது உனக்கு. அதனாலதான் நாஃபியலாரா பாக்குற நீ அந்த நாய் எப்படி கல்ல உறுதியா நம்புச்சு அது தான் அசையாதுன்னு. அந்த மாதிரி சிருஷ்டிகளை பார்த்திருந்தா இது தானே வராது, அவன் அடுத்து அடிச்சாதான் வரும். அவன் எடுத்து அடிச்சாதான் சிருஷ்டி நீ அடிக்கணும்னு நினைச்சா உன் தவஜ்ஜு முழுசும் அல்லாஹ்வின் பக்கம் தான் போகும். வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக், என் அனைத்து சிந்தனைகளை உன் பக்கம் கொண்டு வந்து விட்டேன் ரப்பே. ஏன் ஷை நாஃபியும் இல்ல, லாரும் இல்ல. இந்த ஷை உண்மையிலே நஃப்ஸ் திவி நஃப்ஸி நன்மையும் செய்யாது. வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக், தவஜ்ஜு பஹக் தான் வஜ்ஜஹ்துங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் சூஃபியாக்கள் தவஜ்ஜு பஹக்ங்கறாங்க. பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக், முற்றிலும் உன்னையே நாஃபியலாராக பெற்றுக்கொண்டேன். நீ ஒருத்தன் தான் சாஹிபே குவத்தா விளங்கின. நீ அணுவத்தனை குவத்து சிருஷ்டிகளுக்கு இருக்குது விளங்கினாலும் பயம் இருக்கும் உனக்கு. பயம் இருக்குதான் சரி. என்னங்க பாய், ஒரு பாம்பை அடிச்சு சட்டியில போட்டு வச்சாச்சு, காலையில வெளியே போட்டுடலான்னு அடிச்சா செத்து போச்சு. ஒரு வாளியில போட்டு கொடுத்து படுத்துட்டேன். திடீர்னு இந்த வாழ்க்கை கடவுள்னு சத்தம் வருது. தூக்கம் வருமா? என்னடா லைட்டை போட்டு பார்த்தா வால் மட்டும் ஆடுது. படுத்து தூக்கம் வருமா? இப்ப அம்மாடி வால் ஆடும், உடம்பு சேர்ந்து ஆடும். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அப்ப கொஞ்சோன்னு கூவத்து இருக்குன்னு பயம் வருதா இல்லையா உனக்கு? கொஞ்சோன்னு கூவத்து வெளியில வருது. ஏதாவது செஞ்சுச்சுன்னா பயம். சுத்தமா மையத்தா பார்க்கணும், இல்லாமல் ஆக்கிடணும். விளைஞ்சுங்களா? அதுதான் பெருமானார் சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த சிருஷ்டிகள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, சிருஷ்டிகள்ல எந்த குவத்தும் இல்லை, எந்த அசையும் தன்மையும் இல்லை, குவத்தும் இல்லை, நீதான் ரப்பே. அதனால வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக்,
என் முழு தவஜ்ஜு உன் பக்கம் கொண்டு வந்து விட்டேன். அப்படின்னா என்ன, சிருஷ்டிகளை நாஃபிலார் என்ற எண்ணத்தை கல்ப விட்டு எடுத்துட்டேன்ட்டான். எதுவரை சிருஷ்டி நாஃபிலாரா அவன் கல்புல உட்கார்ந்து இருக்குதோ ஒரு காலம் நீ ஹக்கை நெருங்கவே முடியாது. அலிமினா சொல்றாங்க, तेरे दिल में खल्क नाफे कहीं जार बन गई है, ये बराहिमी नहीं है, ये तो तेरी आज़री है, मुझे याद है तुम्हारी, मुझे तुमसे लो लगी है, कभी मैं सुना रहा हूँ, कभी तुमने खुद सुनी है. तेरे சொன்னாங்க, तेरे दिल में खल्क नाफे व जार बन गई. உன் கல்புல சிருஷ்டிகள் தான் நன்மை தரக்கூடியதாக தீமை தரக்கூடியதாக உட்கார்ந்துருச்சு. இது மில்லத்தை இப்ராஹிம் கிடையாது. மில்லத்தை இப்ராஹிம் என்னங்க, லிம தஅபுதூன மாலா யன்ஃபஅகும் வலா யதுர்ருகும். மக்களே, உங்களுக்கு அறவே நன்மையோ தீமையோ செய்யாத இவற்றை ஏன் வணங்குகின்றீர்கள்? நீ கூப்பிட்டதை ஏன் என்று கேட்கவும் செய்யாது, பதிலளிக்கவும் செய்யாது. இவற்றை போய் ஏன் வணங்குகின்றீர்கள் கேட்டாங்க. யாரு கேட்டாங்க? லிம தஅபுதூன யா அபதி, என் அருமை தந்தையே, வலா யுக்னி அன்க ஷையன், தன் அருமை தந்தையே, எது கேட்கவும் செய்யாதோ பார்க்கவும் செய்யாதோ, வலா யுக்னி அன்க ஷையா, ஒரு சிறு தேவையை கூட உனக்கு பூர்த்தி செய்யாதோ அந்த கல்லை போய் வணங்குகிறாய் என்று நோப்பாட்ட கேட்டான். சொன்னாங்கல்ல, அப்ப எந்த வஸ்துவும் நாஃபியும் இல்லை, லாரும் இல்லை, நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாதுன்னு சொன்னால் அது மில்லத்தை இப்ராஹிம். சிறுஷிகள் நாஃபியா லாரு பாக்குறது யாருங்க? அவங்க வாப்பா ஆசருடைய மதம். அப்ப நீ மில்லத்தை இப்ராஹிம்ல இல்ல, நீ மில்லத்தை ஆசரில இருக்கிற, நீ மில்லத்தை ஆசர்ல இருக்கிறாங்க. तेरे दिल में खल्क नाफे कहीं जार बन गई है, तेरे दिल में खल्क नाफे कहीं जार बन गई है, ये बराहिमी नहीं है, ये बराहिमी नहीं, ये तो तेरी आज़री है, मुझे याद है तुम्हारी, मुझे तुमसे लो लगी है, कभी मैं सुना रहा हूँ, कभी तुमने खुद सुनी है. அப்ப சிருஷ்டிகளை நாஃபிலார விளங்காம இருக்க என்ன செய்யணுங்க? அன்னல் குவத லா ஹவுல வலா குவத லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. 90 வியாதிகளுக்கு ஷிஃபான்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அது சின்ன வியாதி கவலைன்றாங்க. ஏன் அவன் கவலை வருது? அவன் அழைச்சிருவானோ, இவன் அடிச்சிருவானோ, அவன் எனக்கு நன்மை செய்வானோ, அவன் தீமை செஞ்சிருவானோ, அதான் கவலை வருது. இப்ப கல்புட்டு எடுத்த கவலையும் சேர்ந்து போயிடுச்சு. இன்னைக்கு நமக்கு எல்லா பிரச்சனையும் ஆலாஹால் ஹம்னு உட்காந்துருக்கு. எல்லா பிரச்சனையும் ஆக டாப்பானது கவலையா உட்காந்துருக்கு நமக்கு. பெருமானா என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா ஹவுல வலா குவத்த ஹாலாக்கிக்கோ, எல்லாமே சேர்ந்து போயிடும். அதுக்கு என்ன செய்யணுங்க? வஜ்ஜஹத் வஜ்ஹி இலை, என்னுடைய முழு தவஜ்ஜுஹ ஹக்கின் பக்கம் கொண்டு வந்தாச்சு. முடிஞ்சுங்களா? இப்ப அஸ்லம்து நஃப்ஸி இலைக்கு தரீக் ஷரியத் தக்க வந்துருச்சு. வஜ்ஜஹத் வஜ்ஹி இலைக்கல தரீக் தக்க வந்துருச்சு. முடிஞ்சுங்களா? சரி, அடுத்தது வஃவல்து அம்ரி இலைக், என் காரியங்களை உன்னிடத்திலேயே ஒப்படைத்து விட்டேன். ஏன் மையத்துடைய காரியத்தை யார் செய்வா? ஹயாத்துள்ள தான் செய்ய முடியும். நான் மையத்து ரப்பே, நான் எப்படி காரியம் செய்ய முடியும்? ஒரு காரியத்துக்கு போயிட்டு இருந்தாங்க, என்ன அர்த்தம்? மையத்துடைய காரியம், மையத்துடைய காரியம் யார் பார்ப்பா? மையத்தை காரியத்தை பார்க்குமா? மையத்துடைய காரியத்தை ஹயாத்தாவில் தான் பார்க்க முடியும். அப்ப நானே மையத்தை, என் காரியத்தை நானே செய்ய முடியாது ரப்பே, நீயே செஞ்சு. என் கபரில் நானா இறங்க முடியும், நீ தான் வைக்கணும். அப்படியே நானே வச்சிடறேன் விடு. சும்மா அமாத்தூ அக்பர உண்டா, நானே மௌத்தாக்கள் தான் கபரில் வச்சது நான் தான்டான். அப்ப நீ மையத்தாவே ஆயிரு, உன் காரியங்களை அவனே பார்த்துக்குவான். ஒருத்தன் குருடன், ஒருத்தன் கண் பார்வை, 2 பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க. யார் கூட்டிட்டு போகணும்? ஒருத்தன் குருடன், ஒருத்தன் கண் பார்வை உடையவன். கண் பார்வை உடையவனுக்கானே பார்வை உள்ளவன் இவன் தான் குருடனை கையை பிடிச்சி இந்த பஸ் வந்துருச்சுவா, அங்க இந்த பஸ் இல்லை, இங்கிட்டு இப்படி சுத்தி வா, அந்த பஸ் மெட்ராஸ் போறதுக்கு மெட்ராஸ் பஸ்ல ஏறணும்,
கோயம்புத்தூர் பஸ் ஏசி அதை வாங்கி வண்டியில போய் ஏற்றி விட்டு இந்த சீட்ல உட்கார வச்சு எல்லா வேலையும் யாரு பாப்பா? குருடனுடைய வேலையை பார்வை உள்ளவன் கவனிச்சுக்குவான். செவிடன் போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் கொடுக்க முடியுமா? ஒரு ஆபீஸ் புக் பண்ண முடியுமா? நகராட்சி எழுதி கொடுக்க முடியுமா? அவங்க யாரு போகணும்? செவி உள்ளவன் கூட போகணும். இவன் காரியத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சிடறான். ஒரு ஊமை இருக்கிறான், இவன் காரியத்தை பேசக்கூடிய ஒப்படைச்சிடறான். அறிவற்றவன் இருக்கான், இவன் காரியத்தை வக்கீல்கிட்ட ஒப்படைச்சிடறான். எனக்கு சட்ட அறிவு, சட்ட நுணுக்கங்கள் தெரியாதுங்க எனக்கு, அதனால யார்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க? வக்கீல்கிட்ட ஒப்படைச்சிடறான். ஏன்? எனக்கு அறிவு இல்லை, அந்த பாடம் படிச்சது நீங்களே பார்த்துங்க ஒப்படைச்சிடறான். அப்ப நம்முடைய காரியங்களை நான் சபா சிஃபாத் இல்லாதவன், நான் மையித்து, ஜாஹில், ஆஜிசு, முஸ்தர், அசம்மு, ஆமா, அபுகம். ஆனா நீ தான் எல்லாத்தையும் உடையவன். எனவே என் காரியங்களை உன்னிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன். அதமாகிய மையித்தாகிய நான் ஹயாத்தா உள்ள உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். அல்லாஹும்ம அனல் மையித் அல்லாஹும்ம அன்தல் ஹய்யு அனல் மையித்து வமை யதுல் மையித்து இல்லல் ஹய்ய யா அல்லாஹ். நான் மையித்தானவன், நீ ஹயாத்துள்ளவன். இந்த மையத்துடைய காரியங்களை ஹயாத்துள்ளவன் தான் ரப்பே பார்க்கணும். நான் மையத்து ரப்பே, நீயே காரியங்களை பார்த்துக்கிறப்பே. அல்லாஹும்ம அன்தல் ஆலிமு வ அனல் ஜாஹிலு வமை யதுல் ஜாஹிலு இல்லல் ஆலிம யா அல்லாஹ். ஜாஹில் ஆலிம்ட்டு தானே சொல்ல முடியும் ரப்பே. ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன செய்யணுங்க? தெரிஞ்சவனை கொடுத்து நீ ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்பா. என் காரியத்தை நீ பார்த்துக்க, என் கதை நீ பார்த்துக்கோ. வக்கீல்கிட்ட ஒப்படைச்சிடும். சார் மொத்த கேஸ் நீங்களே பார்த்துங்க சார், ஜி நீங்க பார்த்துக்கோ. நிஅமல் வக்கீல் ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல். வக்கீல்கிட்ட ஒப்படைச்சிடும். ஜி கண்ணு தெரியாது சார், கண்ணு இது எங்க போகணும் பஸ்ஸில் ஏற்றி விடுங்க சார், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க சார். அப்ப நாம சாஹிபு சிஃபாத்துல ஒப்படைச்சிருங்க. தரீக தக்வா என்னங்க? தரீக தக்வா சொல்லுங்க. ஷரியத் தக்வா சொல்லிட்டீங்க, தரீக தக்வா சொல்லியாரு. ஹகீகத் தக்வா என்ன? தவஜ்ஜு பசிஃபாத்தி ஹக் ரக்னா. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளின் பக்கம் கவனம் வைப்பது. யானி கைருல்லாஹு முத்தசிஃப் பசிஃபாத் கமால் சமஜ்னே से बचना. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகள் முத்தசி தன்தானே சுயமாக சிஃபாத்துகளை உடையவை என்று எண்ணுவதை விட்டும் தப்பிப்பது. தன்தானே சுயமாக ஹயாத்தில் மிராதா குத்ரத் சமாத் பசாரத் கலாம் உடையவை என்று எண்ணுவதை விட்டும். அப்புறம் சிஃபாத்தே அதமியாவிலே சிஃபாத்தே உஜூதியாவை. அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய மௌத்துல அல்லாஹ்வுடைய ஹயாத் இருக்கு, அல்லாஹ்வுடைய ஹயாத்துடைய பருத்தம் என்னுடைய மௌத்துல இருக்கு. அந்த ஹயாத்துடைய பருத்தவை கொண்டுதான் நான் செயல்படுகிறேன். எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா இருக்கு? ஒவ்வொரு நொடியும் இருந்துட்டே இருக்கிறான். அல்லாஹ் தான் இருக்கிறான், அவன் தான் செயல்படுறான். அல்லாஹ் தாலா நாம அல்லாஹ்வோட ஒட்டிக்கிட்டோம், அதனால நாமளும் செயல்படுற மாதிரி தெரியும். பை இதுல இது ஹயாத் இல்ல பை. இதுல ஹயாத் இருக்கா? இல்ல. என் கையில ஹயாத் இருக்கு, இப்ப என் கையோட ஒட்டிக்கிச்சு. அது இப்ப பார்த்தா அதுவே வேலை செய்யற மாதிரி தெரியுது, எல்லா வேலையும் செய்யற மாதிரி தெரியுது. புரிஞ்சுங்களா? இந்த கர்ச்சி பாருங்க, ஹயாத் இருக்கா? இல்ல. இந்த சிஃபாத்தாக இருக்கா? இல்ல. ஆனா எல்லா சிஃபத்துக்கும் வேலை செய்யும். நீ கர்ச்சீப்பை இங்க வான்னு கூப்பிடுங்க, இந்தா நீங்க கர்ச்சீப்பை இங்க வான்னு சொன்னது இந்த கர்ச்சீப் கேட்டுருச்சு. கேட்டது மட்டும் இல்ல, உடனே வருது பாருங்க. அப்ப இவ்வளவு அறிவாற்றல். என்ன சொல்லுவான்? அது செவிடுங்க. பின்ன அதை தூக்கிட்டு இருக்கிற கை கேக்குது, அந்த கையை உடையவர் கேட்கிறாரு, அவரு கேட்டு அவரு தான் கொண்டு வர்றாரு. அதை வகீஸ் அலாஹாத. இதுதான் சிறுசிகள், இதுதான் சிறுசிகள்கிட்ட. நிசாம் இங்க வா அப்படின்னா நிசாம தூங்கிட்டு இருக்கிற மௌலதான் கேட்கிறான். அப்புறம் அவன் தான் கொண்டு வர்றான், அவன் தான் கொண்டு வர்றான். நீ அவருக்கு தானே வர முடியும்? விளைஞ்சுங்களா? அவன் தான் கேட்கிறான், அவன் தான் கொண்டு வர்றான். இது இலாஃபஸ் ஜாயிண்ட் ஆயிருச்சு, அவரோட சேர்ந்து கொண்டது. இந்த மையத்து ஹயாத்துள்ளவரோட சேர்த்துச்சு தன்னை. மையத் ஹயாத்துள்ளவரோடு தன்னை சேர்த்து கொண்டு, இந்த ஜாஹில் ஆலிமோடு தன்னை சேர்த்து கொண்டான். முரீத் முல்தர் முரீதோடு சேர்ந்து கொண்டான். அசம்மு சமியோடு சேர்ந்து கொண்டான். ஆமா பசீரோடு சேர்ந்து கொண்டான். அபுகம் கலீமோடு சேர்ந்து கொண்டான். உடனே அவனுடைய செயல்பாடுகளை இவனை பிரதிபலிக்க ஆரம்பிச்ச உடனே இது சின்ன குழந்தைங்க அதுவே நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்த பொருளுக்கே அந்த அறிவு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க. விளஞ்சபை டப்பி அப்படின்னு கூப்பிடுங்க. டப்பி மேல போ சொல்லுங்க, டப்பி கீழே வா. இவ்வளவு சொன்ன டக்குன்னு வேற என்ன அறிவு இருக்கு பாருங்க டப்பிக்கு.
நல்ல இல்மு இல்ல, டக்குன்னு விளங்கிது பாருங்க. விளங்கி மேல போனா மேல போகுது, கீழே வரனா கீழே வருது, படுத்துக்கோனா படுத்துக்குது, எந்திரினா எந்திரிக்குது. செம்ப அறிவுங்க அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? பைத்தியக்காரன் நினைக்கிறவன் தான் பைத்தியக்காரன். டப்பி செய்யாதியா, அந்த டப்பி தூக்கிட்டு கை செய்தியாத. இதான் மொத்த காயினாத்தான் அதான் பை. எதுவுமே தானா செயல்படாது. குன்னா ஃபாயிலி, நான் தான் ஃபாயிலுன்னு அல்லாஹ் ஜல்ல குர்ஆன்ல ஜாம் பஜா ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாஹ் தஆலா ஹுவ ஸமீஉல் பஸீர், ஒருத்தன் தான் சமீயா, ஒருத்தன் தான் பஸீர். இது தர்ஜுமா செய்யும்போது அவனே கேட்பவனும் பார்ப்பவனும் இருக்கிறான், போயிட்டே இருக்காங்க. அவன் ஒருவன் தான் அர்த்தம். அவன் ஒருவன் தான் கேட்பவன், அவன் ஒருவன் தான் பார்ப்பவன். ஹுவல் ஹய்யு, ஒருத்தன் தான் ஹயாத்தா உள்ளவன். ஹுவல் காதிரு, ஒருத்தன் தான் காதிரானவன். ஹுவல் அலீம், ஒருத்தன் தான் ஆலிமானவன். எல்லா சிஃபத்தும் அவன்கிட்ட தான் இருக்குன்றான தெரிச்சாங்க. அது நம்மகிட்ட வரும், வரவே வராது, ஒரு காலம் வரவே வராது. அப்படி விளங்கிட்டேன் ரப்பே, நான் விளங்கிட்டேன். நான் வந்து நான் மையத்தோ ஜாஹிலோ ஆஜிஸோ முல்தர் விளங்கிட்டேன் ரப்பே. இது எல்லாத்தையும் ஒன்ட்டே ஒப்படைச்சிட்டேன்ல. மையத்தின் காரியத்தை நீயே காரியம் பண்ணிடுற, நீயே காரியம் பண்ணிடுறப்பே. அம்ரி இலைக், தரீக தக்வா, ஷரீஅத் மாரிஃபத் தக்வா, ஹகீகத் தக்வா பெருமானா சொல்ல ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன மாரிஃபத் தக்வா என்னங்க? தவஜ்ஜுப வஜூத் ஹக் பாத்திபாரே நூறு ஸுஹூர் ரக்னா. அல்லாஹ்வுடைய வஜூதின் பக்கம் தன்னுடைய சிந்தனையை கொண்டு போகணும், நூறு ஸுஹூர் அடிப்படையில். इसको शुहूद कहते हैं, यानी गैरुल्लाह को मौजूद बिज़ात मुनव्वर बिज़ात समझने से बचना. அல்லாஹ் அல்லாஹ் சிருஷ்டிகள் தன் தானே மௌஜூதாக இருப்பது என்றும் தன் தானே முனவ்வராக இருக்கு, தன்னை ஸாஹிரும் பினஃப்ஸிஹி அருகு என்று தப்பி எண்ணுவதை விட்டும் தப்பிப்பது. மக்லூக் நுமூத் में हक़ वजूद को मलूद, ஒருத்தன் தான் ஸாஹிர்னு விளங்கி. மக்லூக்குடைய நுமூதுல ஹக்குடைய வஜூதை நோட்டமிடுவது. விளங்குங்களா? அவன் ஒருவன் தான் மௌஜூதா இருக்கிறான், ஒருத்தன் தான் ஸாஹிரா இருக்கான்னு விளங்கி அவன் பக்கமே முழுமையாக சார்ந்து விடுவது. அதை பெருமாள் சொன்னாங்க, அல்ஜஅத்து லஹரி இலைக், நீ தான் லாஹிரு, என் லஹரை உன் பக்கம் சேர்த்துட்டேன்டா. எவன் ஸாஹிரா இருக்கானோ அவன் பக்கமே முற்றிலும் சாய்ந்து கொண்டேன். லஹர்னா முதுகு சொல்றது, என் முதுகை உன் பக்கமே சாய்த்து கொண்டேன். அர்த்தம் என்ன? எது இருக்குதோ அந்த பக்கம் சாய்க்க முடியும். இங்க பின்னாடி சாஞ்சு உட்காருங்க, எதுவுமே இல்லை, எங்க சாஞ்சு பொத்துன்னு கீழே தான் விழுகணும். இப்ப நான் சாஞ்சு உட்காரலாம், ஏன் பின்னாடி ஒரு வஸ்து மௌஜூதா இருக்குது. யாரு மௌஜூதா இருக்கானோ அவன் பக்கம் தான் அதம் சார்ந்து இருக்க முடியும். எவன் ஸாஹிரா இருக்கானோ அவன் பக்கம் தாங்க முத்துமோ அதமானவன் சேர்ந்து இருக்க முடியும். அல்ஜஅத்து லஹரி இலைக், முற்றிலுமாக உன்னை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன் ரப்பே. கரெக்டா 4 தான் சொன்னாங்க, 4 தக்வா தான் இருக்கு, 5ஆவது தக்வா இல்லை. என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஈஸியா பாடம் கத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை எப்படி சூஃபியாக விலை கொடுத்துட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா? இல்லைன்னா கியாமத் வரைக்கும் மண்டை விளங்குமா? நம்ம மண்டை விளங்கவே விளங்காது. காஜா நாயத்துக்கு அர்ப்பணமாகட்டும், அதை நம்ம வரை சொல்லி கொடுத்த இந்த ஷேഖமாருக்கு அர்ப்பணமாகட்டும், ஃபைஸ நாயத்துக்கு அர்ப்பணமாகட்டும். 4 தக்வாவை 4 வார்த்தையில சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வவஜ்ஜஹது வஜ்ஹி இலைக் வஃபவ்வல்து அம்ரி இலைக் வஅல்ஜஅது லஹரி இலைக் ரஹ்பத்தன் வரஹ்பத்தன் இலைக். ரஹ்பத்னா உன்மேல் கொண்ட அன்பால், உன்மேல் கொண்ட பாசத்தால், உன்மேல் கொண்ட காதலால், உன்மேல் கொண்ட ஆசையால். ரஹ்பத்னா பயத்தால். என்ன பயம்? அல்லாஹ் மேல. ரஹ்பத்னா அர்த்தம் என்ன? நீ கொடு அல்லாஹ், எப்ப என்னது இல்லைன்ட்டுனா நீ தான் கொடுத்துட்டு இருக்கிற கேட்கிற. என்ன ரஹ்பத்? பயம் என்ன? அதை என்னதுன்னு சொல்றதை விட்டு நீ பாதுகாத்துக்கலாம். அந்த பயம் அல்லாஹ் புலியா சிங்கமா பயப்படுறதுக்கு. யா அல்லாஹ் ரஹ்பத் என்ன உண்மையில? இதெல்லாம் நீ தான் எனக்கு தரணும், அந்த ரஹ்பத். உண்மையில பயம். ரஹ்பத் என்ன? ரஹ்பத் இதை என்னதுன்னு சொல்றதை விட்டு நீ பாதுகாத்து எல்லாத்தையும் ஒன்ட்டே ஒப்படைச்சிட்டேன். ரஹ்பத்தன் வரஹ்பத்தன் இல்லை பை. நாம பிறக்கும் போது இருந்துச்சா? நம்முடைய அசல் என்னம்மா? இதெல்லாம் மட்டும் இருந்துச்சா? உஜூது சிஃபாத்து அஃபால் ஆசார் இருந்துச்சா? நம்முடைய ஃபித்ரத் என்ன? நம்முடைய இயற்கை என்ன பை? அதம் தான் ஃபித்ரத்து. அந்த இயற்கையா நம்முடைய அசல் இயற்கை இருந்துச்சே பாய். जी मैं क्या था एक सूरत जिसमें जानो दिल न तन कुछ थी, मेरी सूरत में वो आया मुझे आबाद कर डाला. என் சூரத்துல அவன் வந்தா என்னை ஆபாத் ஆக்கிட்டான். இப்ப அல்லாஹ்வுடைய இல்முல நாம் இருக்கும்போது உஜூத் இருந்துச்சா?
சிஃபாத் இருந்துச்சா, அஃபால் இருந்துச்சா, ஆசார் இருந்துச்சா, எதுவும் இல்லை. வெளியே வந்தவொன்னே அல்லாஹ் நம்ம வாழ்றதுக்காக வேண்டி உஜூதை கொடுத்தான், சிஃபாத்தை கொடுத்தான், அஃபாலை கொடுத்தான், ஆசாரை கொடுத்தான், இத்தனையும் கொடுத்தான். இத்தனையும் வாங்கி நம்மளுன்னு சொல்றோமோ இது அல்லாஹ்க்கு வருத்தமா இருக்கு. இது ஷிர்க். இப்ப ஒரே வார்த்தையில பெரும்பாலும் அத்தனையும் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க, அல்லாஹ்ட்ட முற்றிலும் கொடுத்துட்டாங்க, எல்லாம் காலி ஆக்கிட்டாங்க. இப்ப எதுவுமே இல்லை. உஜூதையும் கொடுத்தாச்சு, சிஃபாத்தையும் கொடுத்தாச்சு, அஃபாலையும் கொடுத்தாச்சு, ஆசாரையும் கொடுத்தாச்சு, ஃப்ரீ ஆயிட்டாங்க. பெருமாள் சொன்னாங்க, இப்படி நீ சொல்லிவிட்டால் அன்று இரவு நீ மூத்தா போயிட்டால் முத்த அலல் ஃபித்ரத்தி, இவ்வாறு நீ அல்லாஹ்ட்ட ஒப்படைத்து விட்டால், அந்த நிலையில் நீ மரணித்து விட்டால் முத்த அலல் ஃபித்ரத்தி, முழுமையா எப்படி இயற்கையா அதமா இருந்து அப்படிதான் அந்த இயற்கையில் மரணித்து விட்டாய். ஹதீஸ் எடுங்க பாய், முத்த அலல் ஃபித்ரத்தி. சரி, அன்னைக்கு மூத்தா போனா ஃப்ரீயா போயிருக்கிற, எதையுமே உன் மேல தலையில போடாம ஃப்ரீயா அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்திருக்கேன்னு அர்த்தம். அதான் ஃபித்ரத். நம்ம ஃபித்ரத் என்னங்க? அதம் தாங்க ஃபித்ரத். அதாத்துல அதான் சிஃபாத்துல அஃபால்ல ஆசார்ல முற்றிலும் ஒப்படைச்சு என்ன ஆயிட்டோம்? இப்ப நம்ம ஃபித்ரத்துக்கு வந்துட்டோம். வா 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 சொன்னாங்க, பையன் முத்த, இவ்வாறு நீ ஓதிவிட்டு, புகாரியுடைய இவ்வாறு ஓதிவிட்டு மரணித்தால், அந்த இரவு நீ மரணித்து விட்டால் முத்த அலல் ஃபித்ரத்தி, நீ ஃபித்ரத்திலே தான் மரணித்து விட்டாய். ஒயின் அஸ்பஹத்த, காலையில எந்திரிச்ச, எல்லாம் ஃப்ரீயாகி எப்படி இருக்கிறோம், காலையில மனசு சந்தோஷமா இருக்கிறான், யார்கிட்ட ஒப்படைக்கிறோமோ அதை ஏதோ ஒப்படைச்சாச்சு. ஒயின் அஸ்பஹத்த அஸ்பஹத்த ஹைரா, ஒயின் அஸ்பஹத்த, காலையில் எழுந்தால் அசபுத்த ஹைரா, மாபெரும் நன்மைகளை நீ பெற்றுக் கொள்ளுவாயிட்டாங்க. ஏன்? அல்லாஹ் ஷிர்க் இல்லாம குஃபர் இல்லாம ஃபித்ரத்தில் காலையில் எழுந்தால் அல்லாஹ் மேல அன்பாக பாசமா பார்ப்பான். அல்லாஹ் ஜல்லஷான் மீண்டும் இவற்றை அல்லாஹ் கொடுப்பான் உனக்கு. அல்லாஹ் ஜல்லஷான் அவன் அவன்கிட்ட ஒப்படைச்சு திரும்ப தரதுக்கு ஆசைப்படுவான். அல்லாஹ் உனக்கு உஜூது கொடுப்பான், அல்லாஹ் சந்தோஷமா கொடுப்பான். எல்லாத்துக்கும் உஜூது கொடுத்தான், உனக்கு கொடுப்பான், சந்தோஷமா கொடுப்பான். ஏன் அமானியத்தை பேன்றான் இவன். உனக்கு ஹயாத்தை கொடுப்பான், மற்றவங்களுக்கு கொடுத்தான், உனக்கு கொடுப்பான், ஹயாத்தன் தையிபாவா கொடுப்பான். அல்லாஹ் உனக்கு இல்ம கொடுப்பான். அல்லாஹ் தஆலா அவன் இல்ம இலாஹிய கொடுப்பான். அல்லாஹ் தஆலா குதிரத்து கொடுப்பான், குதிரத்து தையிபாவை கொடுப்பான். அல்லாஹ் தஆலா எல்லாம் பரிசுத்தமா கொடுப்பான். பெருமாள் சொன்னாங்க புகாரி ஹதீஸ், நீ அன்று காலையில் எழுந்தால், அன்று மரணித்து விட்டால், முத்த அலல் ஃபித்ரத்தி, இதை ஓதிவிட்டு நீ மரணித்தால் ஃபித்ரத்திலே இஸ்லாத்திலே நீ அன்று பரிசுத்தமான இயற்கையிலே மரணித்து விட்டாய். ஏன்? அசல் இயற்கையில மரணித்து விட்டாய். நம்ம இயற்கை என்ன? அதுதான் இல்லாமை தான். வயின் அஸ்பஹத்த, காலையில் எழுந்தால் அசபுத்த அஜ்ரா, அசபுத்த 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 ஹைரான் வருதான், சின்ன எழுத்தம். அசப்த அஜ்ரன் ஒரு வாய்த்து வருது. இன்னொரு வாயத்துல அஜ்ரன்னா மிக பெரும் கூலி அல்லாஹ் இடத்தில் பெற்றுக்கொண்டா. ஏன்னா பரிசுத்தமான தீனுல் இஸ்லாம். இன்னொரு வாயத்துல பாருங்க, இது முஸ்லிம் ஷரீஃப் ஹதீஸ்ல அசப்த ஹைரா வைன் அஸ்பஹத்த அசப்த ஹைரா, எல்லா நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஏன்னா ஃப்ரெஷ் ஆயிருச்சு உடம்பு, ஒப்படைச்சு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இடத்துல என்ன மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன துவா நினைக்கிறோம் போய், அந்த துவாவில் ஒட்டுமொத்த தரீகத்து ஹகீகத்து மாரிஃபத்துடைய ஞானத்தையும் உள்ள வச்சுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வா 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 ரஹ்பத்தம் வ ரஹ்பத்தன் நிலை, உன்மேல் பேராசை கொண்டவனாகும் உன்னை பயந்தவனாகவும் ஆயிட்டேன் ரப்பே. உண்மையில பேராசை என்ன? எவ்வளோ என் மேல கருணை இருந்தா என்னை கொடுத்துருப்படி. நான் பாவி என்று தெரிந்தும் உன்னுடைய சிபாத்தை வெளியாக்குறேன், இல்லை உன்னுடைய அமானியத்தை கொடுத்த நீ எனக்கு. உண்மையில் கொண்ட கருணை தானே, உண்மையில் கொண்ட கருணை ரப்பே. அதனால உண்மையில ஆசையாவும் இருக்கு, எங்கே நான் மறந்தும் இவற்றையெல்லாம் என்னதுன்னு சொல்லி உன் கோபத்துக்கு ஆளாயிரும் என்ற பயமும் என்று இருக்கு. அல்ல ரஹ்பத்தன் நிலை, பயம் இருக்கு. ஆனா இந்த பயத்துக்கு நீ எங்க ஓட முடியும்? அதை விட்டு நீதான் என்னை பாதுகாக்கும், அந்த ஷிர்கை விட்டு நீதான் என்னை பாதுகாக்கும். லா மல்ஜ வலா மஞ்ச மின்க இல்லா இலை, லா மல்ஜ வலா மஞ்ச மின்க இல்லா இலை, தப்பிக்கும் இடமும் ஒதுங்கும் இடமும் இல்லை உன்னிடத்திலே தவிர. இதை விட்டு தப்பிக்கணுமா, ஷிர்கை விட்டு தப்பிக்கணுமா, உங்ககிட்டே சரணாகதி ஆயிட்டோம். நான் என்னது இல்லை என்று சொன்னேன், சொல்ல வச்சவன் நீதான், நீதான் காப்ப. லா மல்ஜ லஜல் இருந்து நஜா இருந்து, நஜான தப்பித்தான், லஜான ஒதுங்கினான், நஜானா விடுதலை பெற்றான். இதுல எப்படி வரும்? லா மல்ஜ, அதுல எப்படி வரும்? மஞ்சா, நஜா இருந்து லா மஞ்சா, ஏ மஞ்சா.
அசல் எப்படி சொல்லணும்? லா மல்ஜ வலா மஞ்சா மின்க இல்லா இலைக்குன்னு சொல்லணும். ஆனா ரெண்டு ஒன்னா எங்க வருதோ, மஹ்மூஸும் மக்சூரும் ஒன்னா எங்க வருதோ அடைஞ்சுங்களா, என்ன செய்யலாம்? இதுவாக அதை சொல்லலாம், அதுவாக இதை சொல்லலாம். ரெண்டுக்கும் அரபில அனுமதி இருக்கிறது. எப்படி சொல்லலாம்? லா மல்ஜா வலா மஞ்சா மின்க இல்லா இலைக்குன்னு சொல்லலாம், அல்லது லா மல்ஜ வலா மஞ்ச மின்க இல்லா இலைக்குன்னு சொல்லலாம். ரெண்டுமே சஹீஹ். அசல் என்னங்க? லஜ மல்ஜ மஞ்சா. ஆனா ரெண்டு ஒன்னா ஒரு இடத்துல அனுமதி இருக்கிறது. என்ன இருக்கு? தக்லீப் படி என்ன இருக்கு? லா மல்ஜ வலா மஞ்ச மின்க இல்லா இலை. இதுவும் அரபில ஜாயிஸ். எடுத்து பாருங்க. லா மல்ஜ வலா மஞ்ச மின்க இல்லா இலைக்கு சொல்லலாம். லா மல்ஜ வலா லா மல்ஜா வலா மஞ்சா மின்க இல்லா இலைக்குன்னு சொல்லலாம். அது லா மல்ஜ வலா மஞ்சா மின்க இல்லா இலை அப்படின்னு சொல்லலாம். ஆமன்து பி கிதாபிக அல்லதி அன்ஸல்த வ நபியிக அல்லதி அர்ஸல்த. அல்லாஹ் உன் கிதாபை ஏற்றுக்கொண்டேன், ஆமா ஈமான் கொண்டேன், நீ அனுப்பிய நபியை ஈமான் கொண்டேன்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லாச்சு குழந்தை பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தோமா சொல்லி கொடுத்தாங்க. ஒரு சஹாபி மனப்பாடம் பண்ணிட்டாங்க. சஹாபி திரும்ப சொல்லுங்கன்றாங்க. அந்த சஹாபி திரும்ப சொல்லும் போது ஒரு இடத்துல மாத்தி வர சூரிக அல்லதி அர்ஸல்தன். நான் அப்படி சொல்லவே உங்கள்ட்ட நபியிக அல்லதி அர்ஸல்தன் நான் சொன்னேன். அதே மாதிரி சொல்லுங்க, மாத்தி சொல்லாதீங்கன்றாங்க. சொல்லாச்சு என் நாவிலிருந்து வந்தது நுபுவத்துடைய நாவிலிருந்து நீ எந்த மாற்றம் செய்யக்கூடாது. இந்த சாபி திருப்பி சொல்லும் போது என்னப்பா? நபியிக அல்லதி அர்ஸல்த கால பர்ரா ஃபகுல்து வ ரசூலிக அல்லதி அர்ஸல்தன்னு சொன்னேன். கால ஃபதஅன பியதிஹி ஃபீ சத்ரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு நெஞ்சில் எப்படி சொல்றேன்? நான் சொன்ன மாதிரி சொல்லுப்பா. தான தட்டாங்க நெஞ்சில் தட்டி தட்டி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால வ நபியிக அல்லதி அர்ஸல்தங்கற நீ ரசூலிக அல்லதி அர்ஸல் மாத்தி சொல்லு. தட்டி விட்டாங்க. என்ன என் நெஞ்சிலே ஒரு தான குத்து தமாஷா வேகமா ஓய் குத்துறது இல்லை பை. நான் சொன்ன மாதிரி சொல்லுப்பா. இது அல்லாஹ் சொல்லி கொடுத்து நான் உனக்கு சொல்றேன், நீ அதையா மாத்துற? இந்த ரப்புல் ஷானுத்தாலா எப்படி அவனிடத்தில் நம்மை சரணாகதி ஆக்குறதுங்கிறதையும் அவனே சொல்லி கொடுத்துட்டான். இப்படி சொல்லி என்ற சரணாகதி ஆயிரு என்று அவன் எனக்கு சொல்லி கொடுத்தா, நான் சொல்லி கொடுத்தேன். மாத்திர அதுக்கு அர்த்தம் உண்டா? நீ மாத்த முடியுமா? மாத்த முடியாது. நபியிக அல்லதி அர்ஸல்தன்னு சொன்ன பர்ரா ரஸியல்லாஹு அன்ஹு, பர்ரா பின் ஆஸிப் ரஸியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன். அவங்க ரசூலிக அல்லதி மனப்பாடம் பண்ணி கொஞ்சம் மாத்திட்டாங்க. ரசூலிக அல்லதி அர்ஸல்தன் சொன்ன மாதிரி சொல்லுப்பா. நபியிக அல்லதி அர்ஸல்தன்னு சொல்லு. இதமா செல்லமா ஒரு குத்து குத்தி அதை சஹாபி பெருமையா சொல்றேன். என் நெஞ்சில பெருமையான குத்துறாங்க. ஒரு நெஞ்சில குத்துறாங்களா, உனக்கு கை வச்சாங்க உன் மேல, என் நெஞ்சில குத்தி சொன்னாங்க பாரு அப்படின்னு பெருமையா சொல்றாங்க. நபியிக அல்லதி அர்ஸல்த என்று சொல். அப்ப என்ன இதைத்தான் நம்ம ஷரியத்துல 4 தக்வாக்குறோம். 4 தக்வாயும் நைட்டு படுக்கும்போது ஒரே வார்த்தையில சொல்லிட்டு படுத்துட்டாங்க. இந்த உணர்வோடு சொல்லி பாருங்க, உண்மையிலேயே அல்லாஹ் தஆலாவுடைய வலியாயிருவீங்க. நீங்க விலாயத்து கிடைச்சிடும் நமக்கு இன்ஷா அல்லாஹ். வளைஞ்சுங்களா அல்லாஹுடைய வலியா அல்லாஹ் நம்மளை ஆக்கிடுவோம். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சரி, எங்க ஆரம்பிச்ச செய்தி? ஃபர்ஸ்ட் பயான் எங்க ஆரம்பிச்சது? விளைஞ்ச பை முட்டுறீங்க. ஆமதம் பரசரே மத்துடும் அல்லாஹும் அஹில்லஹு பில் அம்னி வல் ஈமானி வஸ் ஸலாமத்தி வல் இஸ்லாம். இந்த பிறையை எங்களுக்கு அமானத்தின் தரக்கூடிய பிறையாக்கி வை அல்லாஹ். இப்போ இதை சொல்லும் போது உணர்வோடு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க, அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக். மாஸ்டர் டெய்லி ஓதுறீங்களே, டெய்லி நீட்டு ஓதிடுறீங்களே, ஆமா உணர்வோட ஓதுங்க இனிமேல். اللهم أسلمت نفسي إليك ووجهت وجهي إليك وفوضت أمري إليك وألجأت ظهري إليك رغبة ورهبة إليك لا ملجأ ولا منجأ منك إلا إليك آمنت بكتابك الذي أنزلت ونبيك الذي أرسلت. யா அல்லாஹ் எங்களை பித்திரத்திலே வாழச் செய்யறப்பே, பித்திரத்திலே எங்களை இருக்க செய்யறப்பே, நான் அதம் என்ற உணர்வோடு இருக்க செய்யறப்பே, நான் மாலூம் என்ற உணர்வோடு இருக்க செய்யறப்பே. இவங்க யோசிச்சிருக்கார், நீ எதுவும் ஆகும்னு ஆசைப்படாது, ஆக வேண்டுமென்றால் மாலூம் ஆயிரு. घर तुझे बनना हो कुछ तो कुछ न बन, मालूम बन
ओ बना ये जब तो फिर तू जान बन जाना ना बन. அவன் எப்போ உன்னை ஆக்குறான்னு என்ன வேணா ஆயிரு, மாலூமா போயிடு, இல்லாமல் ஆயிரு, எல்லாத்தையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஃப்ரீ ஆயிரு, சரியா நிம்மதியா படு. எல்லாத்தையும் ஜோப்பு வச்சுருந்தா கஷ்டம் தானே பை. யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஃப்ரீயா படுங்க, அவன்கிட்ட ஒப்படைச்சு அந்த மாதிரி வாழ்வதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. 2 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் பாட்டு.